ஹாய் டியர். டுடே நம்ம ஜூனி பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ண முடிக்கோங்க. ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ஜன் தான் ஆஃபீஸில் இருப்பார். அப்போ அவரோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா அம்மான்னு வருது. அவரும் அட்டன் பண்ணி என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த பக்கம் அம்மாவும் வந்துட்டு நம்ஜனா ஒயின் வரா, ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா, வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டு அப்படின்னு சொல்ல, நான் ஆஃபீஸில் இருக்கம்மா, மீட்டிங்லாம் நிறையா ஸ்கெடியூல் இருக்குது அப்படிம்பாரு. டேய், நீ என்ன கம்பெனிக்கு சிஇஓவா, வேலைக்கு தானே போகிற, லீவ் போட்டு வா, பர்மிஷன் கேட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு மீட்டிங்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படிம்பாரு. டேய், அவள் கிராமத்துலேருந்து வராடா, அவளுக்கு இந்த ஊர்லாம் தெரியாது, ஒழுங்காக போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போக, சரி நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். அவகிட்ட ஃபோனெல்லாம் இல்லை, இந்த ட்ரெயினில் இத்தனை மணிக்கு ரீச் ஆகிடுவா, கரெக்டாக அதுக்கு முன்னாடி அங்கே போய் வெயிட் பண்ணு, அவள் வந்ததுமே கூப்பிட்டு வந்துடுறேன், என்ன பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டு அப்போ நீ ஆஃபீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. டைம் பார்த்தா இப்போ வந்துட்டு மணி ஒரு 11. அம்மா சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 போல் ட்ரெயின் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் டைம் பார்த்துட்டு சரி ஓகே இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ட்ரெயினில் அப்படியே செம்மையாக தூங்கி வந்துட்டு இருப்பீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு குட்டி பையன் வந்து உட்காடுறான். நீங்களும் அப்படியே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவனும் உங்களை எழுப்புறான். நீங்களும் கண்ணை முழிச்சு பார்ப்பீங்க. அப்போ அவனும் ஸ்டேஷன் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்ல, ஓயோயோ ஸ்டேஷன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பேக்கெல்லாம் எடுப்பீங்க. தாவணி பாவாடை தான் கட்டியிருப்பீங்க, ஓகேப்பா, ஒரு ப்ளூ கலர் தாவணி அண்ட் ப்ளூ கலர் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஜமிக்கலான்னு சொல்லுவாங்கள்ல, சம் மாதிரி கிளிட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. அப்படிதான் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கா. அவனும் அக்கா உங்கள் ஸ்டேஷன் இல்லை, டீ வேணுமான்னு கேட்டேன், டீ வேணுமா அப்படின்னு கேட்பானா. அப்படியே ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சீட்டில் உட்காந்துட்டு 2 கை இடுப்பில் வச்சுக்கிட்டு, என்னடே தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி டீ விற்கிறியா நீ, எனக்கு ஒன்று வேணா போ அப்படின்னு சொல்ல, வேணாட்டி போம்மா, அதுக்கே ஓவராக சீன் போட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தம்மா துண்டு வந்துட்டு என்ன பேச்சு பேசுது பாரு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனையும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்க. அந்த பையனும் டீ காஃபின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறான். இப்போ அவன் அந்த பக்கம் போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது உங்கள் வயிறு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி கத்துது. வேறு ஏதாவது டீக்காரங்க வராங்களான்னு சொல்லிட்டு அந்த விண்டோ நீங்கள் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்க. அவன் உங்கள் இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இந்த ஸ்டேஷனில் நான் மட்டும்தான் டீ விற்பேன், டீ ஏதாவது வேணும்னா என்கிட்ட தான் கேட்கணும், அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நக்கலாக பேசுவான். நீங்கள் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஸ்டிப்பாக வச்சுக்கிட்டு, யார் சொன்னா நான் டீலாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லையே, எனக்கு எது வேணாம், எனக்கு பசியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் வயிற்று பிடிச்சிக்க. அப்போ உங்கள் வயிறு வேறு ஒரு மாதிரி கடம்பலான்னு கத்துது, உங்களுக்கு வேறு பசிக்குது. சரிப்பா வானாட்டி எனக்கு என்ன, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போக நீங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஒரு மாதிரி ஈகோ இடிக்கவும் அமைதியாக விட்டுறீங்க. அப்போ அந்த பையனும் வந்துட்டு போயிடுவான் சைடு. இப்போ நீங்கள் அப்படியே அந்த விண்டோவை பார்த்துட்டு போச்சா ஓரா வாய் பேசினா இப்படி தான், ஊர் போய் சேர்த்துக்கு இன்னும் 2.5 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் பசியோடு போகணுமா, இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஷன், இதில் நிறுத்தலைன்னா இங்கே நிறுத்தி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது ஊரில் போய் தான் நிறுத்துவாங்க, கடவுளே என்னையா அப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் கம்பியில் கையை வச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்க. அங்கே முன்னாடி ஒரு டீ கிளாஸ் வந்துட்டு அப்படியே நீட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இந்தாக்கா அப்படிமா, எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இந்தா குடி, காசெல்லாம் கேட்க மாட்டேன் புடி அப்படின்னு சொல்லவும், ஏன் கேட்க மாட்டேன், என்னை பார்த்தா ஓசில் போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஓசில் போகிற மாதிரியெல்லாம் கிடையாது, ஆனால் நீ பேசுகிறப்போ என் செத்து போன அக்கா மாதிரியே இருந்துச்சு, அதுதான் இந்தா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன், குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீ கொடுத்துட்டு அவன் அந்த பக்கம் போகிறான். பரவாயில்ல இந்த காசு வாங்கிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நீங்களும் அவன் அந்த பையன் அவன் அக்கா வேறு இல்லைங்கிறான், நம்ம ஊரை பேசிட்டோமோ, காசு கூட வேணான்ட்டு போகிறான், இறங்கிக்கிது போனால் ட்ரெயின் எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த ட்ரெயின்லேயே உட்காந்துருக்கீங்க. இப்போது அப்படியே தான் போன அந்த பையன் ரிட்டன் வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுப்பான். அந்த கவரில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில், சிப்ஸ், அப்புறம் பஜ்ஜி, இந்த வடை அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் உனக்கு கேட்கவே இல்லையே, எதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, லூசு
நான் தான் சொன்னேன்ல, நீ பேசுகிறது உன்னை பார்க்குறது எல்லாமே எனக்கு செத்து பண்ண என் அக்கா ஞாபகம் வருது. அவளும் உன்ன மாதிரி தான் பேசுவா, எப்போ பார்த்தாலும் திமிரா. சரி பாய், பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னக்கா அப்படிங்கிறான். இந்த காசு அப்படின்னு சொல்லவும், அக்கா கிட்டலாம் காசு வாங்குறதில்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, குட்டி பையனா. அதாவது இந்த ஸ்கூல்லாம் படிக்கிற வயசில் சில பசங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக இந்த மாதிரி வேலை செய்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் குட்டி பையன். ஸோ அவனுக்கு ஏதோ ஃபேமிலி இஷ்யூ போல் படிக்காமல் இந்த மாதிரி வேலை செய்கிறான். இப்போது நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டே இருக்க, அவன் அப்படியே போயிட்டுருப்பான். அவனுக்கு அப்படியே போகும்போது கண்ணாடி மாதிரி தொடச்சிட்டே போகிறான். அவனுக்கு அவனோட அக்கா ஞாபகம் வந்துருச்சு போல். ஸோ அவனோட பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். அப்படியே நடந்து போகிறப்ப அப்படி பார்த்துட்டே போயிட்டுருக்கிறான். அதில் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு தான். ஸோ அவனோட அக்கான்னு சொன்னால, லிட்ரலி உங்களை மாதிரியே இருப்பா. இவனை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடிட்டு சண்டை போடுற மாதிரி ஃபோட்டோ ஒன்று அப்படியே அவனோட பர்ஸில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து அப்படியே கண்ணை தொடச்சிட்டு திரும்ப அந்த பர்ஸை பாக்கெட்லேயே வச்சுட்டு திரும்ப உங்களை ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ ட்ரெயினும் எடுக்க 2 பேருக்கும் ஒரு குட்டி ஐ கான்டாக்ட். அந்த பையன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களுக்கு பாய் சொல்ல, நீங்களும் அவனுக்கிட்ட சிரிச்சுட்டே பாய் சொல்லுவீங்க. அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ அக்காவை திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். குழந்தைங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபீலில் அவன் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறான். இப்போ நீங்களும் அப்படியே தான் அவன் வாங்கி கொடுத்ததெல்லாம் அப்படி பார்க்குறீங்க. பாரு குட்டி பையனாக இருக்கான், இன்றைக்கி சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கே வாங்கி கொடுத்துட்டானா. காசு கொடுத்தாலும் வேணாங்கண்ணா, இவன் நான் என்ன தான் பண்ணுறது, திரும்ப இறங்கி போக முடியாது, எனக்கு ஊர் பேரே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் வாங்கி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா குழந்தை ஆசையாக வாங்கி கொடுத்தா அதனால் சாப்பிட்டுட்ருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றே எடுத்து சாப்பிட்ருப்பீங்களா. ஸோ எல்லாமே காலி ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு குட்டி பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை வந்துட்டு அப்படியே எடுத்து படித்து பார்த்தா அதில் ஒன்று எழுதியிருப்பான். ஸோ அதை படித்தா, என்கிட்ட பேசின மாதிரி வேறு எங்கேயாவது போய் பேசுகிறாத, அடுத்த ஸ்டேஷனால் வாயை உடச்சி விட்ருவாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். நீங்களும் சில்வண்டு இப்போ தான் நான் பாவம் நினச்சேன், அதுக்குள்ளே பாரு எவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அந்த பேப்பரை தூக்கியெல்லாம் போடலை, மடித்து உங்களோட பேக்கில் வச்சுப்பீங்க. அவன் வாங்கி கொடுத்த பொருளோட கவரெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதையும் எல்லாத்தையும் ஒரு மாதிரி மடித்து அப்படியே உங்கள் பேக்கில் வச்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அதோட மெமரிஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன குப்பையாக இருந்தாலும் கூட அதை பல வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டோர் ரூமே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ திங்ஸு. நீங்கள் ஒரு 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த வீடு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ இருந்து சின்ன சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச திங்ஸ்ன்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பீங்க. அந்த ரூமை நீங்கள் தான் க்ளீன் பண்ணுவீங்க, வேறு யாரும் உள்ளே கூட விட மாட்டீங்க. ஏன்னா அம்மா வந்து தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதனால் ரூமை பூட்டி லாக் பண்ணிக்கி உங்கள்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ரீசியஸான திங்ஸ். ஓகேவா. இப்போ அப்படி தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த கவர்லாம் இருக்குல்ல, சாக்லேட் கவர், சிப்ஸோட கவர்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அழகாக மடித்து நீட்டாக மடித்து உங்களோட பேக்கில் வச்சுப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் மறுபடியும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், தூங்கிடுறீங்க. ட்ரெயின் அப்படியே வந்துட்டு கரெக்டாக ரீச் ஆகிடுது. நீங்கள் அப்படியே கீழே ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கேன். ஒரே ரஷ்ஷாக இருக்குது. என்னடா அது இத்தனை கூட்டமாக இருக்குது, நம்ம ஊர் சந்தை கூட இவ்வளோ கூட்டம் இல்லையே, என்னது போய் போய் ஒரு ரயில் ஏரியா இந்த கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருப்பீங்க. சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ஜூன் அப்படியே மறந்து போயிட்டு மீட்டிங்கில் பிஸி ஆகியிருந்திருப்பார். இப்போது டைம் ஆகிடுச்சு, அவருக்கு அது ஞாபகமே இல்லை. மீட்டிங்லாம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேன்டீன் போல் வான்னு சொல்லி கூப்பிட அவரும் போயிடுவார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆச்சு, மாமா வருவாங்கன்னு சொன்னாங்க, காணோம், எங்கே போயிட்டாங்க, வந்துட்டாங்களா, நமக்கு தான் அடையாளம் தெரியலையா, ஃபோட்டோ பார்த்துருக்கேனே, ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருக்கேன், ஒரு வேளை நேரில் வேறு மாதிரிந்தா. இப்போ யார் நம்ம மாமா, ஹைட்டாக இருப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டாக இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி திருப்பி பார்க்க அவங்களாம் என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. தெரியல சாரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு அங்கே பெஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டு பேக் அப்படியே மடியில் வச்சு கன்னத்தில் அப்படியே கை கொடுத்து உட்காந்துட்டுக்கிறீங்க. 1 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுச்சு. போச்சு, நம்மளை யாரும் கூப்பிட்டு போகிறதுக்கு வரல போல். திருப்பி போகிறதுக்கு டிக்கெட் இல்லை, அவங்க தான் டிக்கெட் எடுத்து அனுப்பிவிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கூட இல்லை. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் உட்காந்துருக்க. எல்லோரும் அப்படியே வராங்க போகிறாங்க, கூட்டம் வருது, இப்படி திடீர்னு கூட்டம் குறையுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ஜனும் அப்படியே ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போவார். கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆகிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு.
அப்போது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு 1.5 மணி நேரம். ஸோ ஒரு 7:30 இந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனதுமே அம்மா வந்துட்டு ஒயினுங்கடா அப்படின்னு கேட்க, ஒயினா எந்த ஒயின் அப்படிங்கிறாரு. அம்மாவுக்கு செம கோவம். ஏய் எங்கவ அப்படின்னு கேட்க, அட சாரிம்மா நான் மறந்துட்டேன், மீட்டிங் இம்பார்ட்டண்ட் மீட்டிங் அப்படிங்கிறாரு. டே அந்த பிள்ளை 2:30க்கே வந்திருக்குண்டா, இவ்வளோ நேரம் அங்கே தனியாக என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பா, அவள் கையில் ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி பிடிச்சி திட்ட. அவரும் பார்த்துட்டு போயிட்டு எப்படியே சீக்கிரமாக பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கரெக்டாக வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்படியே தான் ஸ்டேஷன்லேயே இருக்க. இந்த பக்கம் நம்ஜுனும் அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். அவருக்கு வேறு எங்கே இருப்பீங்கன்னு தெரியல. ஸோ எல்லா பக்கம் அப்படி தேடிட்டு இருக்க. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த ஜனங்கள்லாம் பொது இடத்துல ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கூட்டமாக ரவுண்டாக கூடி நின்றுப்பாங்கள்ல, நின்று வேடிக்கை பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஏதோ கொஞ்சம் பேர் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க. இவங்களுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சு, எங்கே எது நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு ஒயின் சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டுருப்பாரு. அந்த பக்கம் வந்துட்டு எந்த சத்தமும் காணோம். எங்கே போயிட்டாவ, இங்கே தானே இருக்கிறா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாகவே தேடிட்டாரு. சொல்லப்போனால் அங்கே வாஷ்ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே கூட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஏதாவது பொண்ணு இந்த பக்கம் போச்சா அப்படின்னு கூட கேட்குறாரு. ஏப்பா பொண்ணுங்க டாய்லெட் கிட்ட வந்து நின்றுட்டு பொண்ணுங்க போச்சான்னு கேட்டால் என்னப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேச, இல்லை என் அத்தை பொண்ணு ஊர்லேருந்து வர, அவளுக்கு தடம் தெரியாது, அதான் ஒரு வேளை இங்கே இது இருக்காளோன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், உன் அத்தை பொண்ணு இதில் வந்தால் எந்த பொண்ணு நாக்காங்கிறது, ஆனால் இப்போ யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம். சரிங்க தேங்க்ஸ், சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வருவார். எங்கே போயிட்டான்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது மறுபடியும் அவர் அந்த கூட்டத்தில் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலேயே வரும்போது யாரை பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்கிற சத்தம், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கிற ஹைட்டுக்கு அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஏதோ ஒரு பொண்ணு அப்படி உட்காந்து பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு குழந்த மாதிரி. என்னது அழுகிற சத்தம் மட்டும் கேட்குது, தலை மட்டும் தெரியுதுன்ட்டு கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சென்டரில் வந்து உள்ளே நின்று பார்த்தா நீங்கள் தான் அந்த பெஞ்ச் இருக்குல்ல, பெஞ்சில் வந்துட்டு உட்காந்துட்டு அந்த பேக்கை மடியில் வச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் பாப்பா அழுகிற, என்னாச்சு, எந்த ஊர், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்களும் நான் என் அத்தை வீட்டுக்கு வந்தேன், என் மாமா வந்து கூப்பிட்டு போவேன்னு சொன்னாங்க, அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, திருப்பி எங்கள் வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா ரயில் நாளைக்கு நைட்டு தான் வரும்னு சொன்னாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அப்போது பக்கத்தில் இருக்கவங்க வந்துட்டு, சரி பாப்பா உங்கள் அத்தை வீட்டு ஃபோன் நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படிங்க. என்கிட்ட ஃபோன் நம்பரெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அழுகுறீங்க. அப்போ இன்னொரு அக்கா வந்துட்டு, சரிடா விடு, எந்த ஊருன்னு சொல்லு, ஊர் பேர் சொல்லு, நான் கூட்டி போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் பேரும் தெரியாது அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ஜுன் இதெல்லாம் பார்த்துட்டு அடிப்பாவே ஊரே கூட்டிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு போயிட்டு உங்ககிட்ட வந்து வா வீட்டுக்கு போகலாம், நான் தான் மாமான்னு சொன்னால் அவ்வளோதான், இங்கே இருக்கிற கூட்டம் மொத்தமும் வந்துட்டு நம்ஜுனை மொத்தி விட்டுருவாங்க. ஸோ அவருக்கு வேறு பயமாக இருக்குது. சரி ஓகே, இந்த கூட்டமெல்லாம் களைச்சி விடலாம் முதல்ல, அப்புறமா கூப்பிட்டு போயிடலான்ட்டு இங்கே சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்களாம் அப்படியே அந்த பக்கம் போங்க, நான் வேணால் அந்த பொண்ணை விசாரித்து கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு பாட்டி அங்கே நின்றுட்டு, என்னப்பா விவரம் எல்லாம் பேசுகிற, ஒரு வயசு பையனாக இருக்கிற, வயசு பொண்ணு உன்னை நம்பி நாங்கள் விடுவோமா, திடீர்னு வந்து எங்களெல்லாம் போக சொல்கிற அப்படிங்க. நீங்கள் யாராதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹைட்டாக இருக்கிறாங்க. என்னது ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பும்போது மூஞ்சி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறார். அந்த பக்கம் திரும்பிக்க நீங்கள் அழுது எஞ்சி போயிட்டு இங்கே திரும்புங்க அப்படின்னு சொல்ல பிடிச்சி அதை ஷோல்டர் பிடிச்சி இப்படி திருப்பி விட்டுருவீங்க. ஸோ பார்த்தா நம்ஜுன்னா மாமா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்க. அதாவது நீங்கள் ரொம்ப பயத்தில் இருந்திருப்பீங்க, அதனால பயந்து போயிட்டு கட்டி பிடிச்சிப்பீங்களா. அவருக்கு சமஷாக்கு அப்படியே வந்துட்டு திருத்துன்னு முறைக்க மற்ற எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. நம்ஜுனை செம்மையாக முறைக்கிறாங்க. ஏப்பா பார்த்தா படித்த பையன் மாதிரி தெரியற, அந்த பிள்ளை கையில் ஒரு ஃபோன் இல்லை, ஒரு நம்பர் இல்லை, வீட்டு அட்ரஸ் கூட இல்லை, கிராமத்துலேருந்து வந்த மாதிரி இருக்குது, இப்படி தான் விடுவியா, 2:30க்கே ட்ரெயின் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கா, அப்போது வீட்டில் சொல்லி அனுப்பியிருப்பாங்கள்ல, இன்ன வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பிடிச்சி திட்ட அவரும் ஒரு வழியாக சமாளித்து விட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு வாடி போகலாம் அப்படிங்கிறாரு. எங்கே போன மாமா நீ, நான் எவ்வளோ நேரம் தேடினேன் தெரியுமா அப்படிங்க. முதல்ல கையை விடு அப்படிங்கிறாரு.
ஆ பயமாக இருக்குது, நான் மறுபடியும் தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் தொலைய மாட்டேன், என் பின்னாடியே வா, என் கூடயே வா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் மாமா மாமா மெதுவாக போ, எவ்வளோ வசதியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுவீங்களா? இங்கே பாரு, மாமான்னு கூப்பிடாத, நம்ஜன்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஆத்தி, இது என்னது வம்பா போச்சு, மாமனை போயிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? எங்கள் ஆத்தாவுக்கு தெரிஞ்சோ அவ்வளோதான், தோலை உரிச்சிரும் அப்படிங்கிறீங்க. ஆத்தாவா அப்படிங்கிறாரு. எங்கள் அம்மா தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதை டீசெண்டாக அம்மான்னு சொல்லுடி அப்படிம்பாரு. அது அம்மான்னு தான் சொல்லுவேன் மாமா, ஆனால் ஒவ்வொரு தடவை எனக்கு ஒரு மாதிரி ஆத்தான்னு வாயில் வந்துடும் அப்படிங்க. உன் வாயில் இனிமேல் டீசெண்டாக தான் வரணும், எதனாவது பட்டிக்காடு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் வாயில் குத்திட்டுருவேன் அப்படிம்பாரா. நீங்களும் ஏன் மாமா இப்படி ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழற, சொல்லப்போனால் நான் தான் உன்கிட்ட கோவப்படணும். மத்தியானம் வந்தேன், இன்ன வரைக்கும் நீ வரவே இல்லை, நான் பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கணும் அப்படிங்க. அவர் ஷாக்காக உங்களை பார்க்குறாரு. என்ன பார்க்குற அப்படின்னு நீங்கள் சொல்ல, போலீஸ் வரைக்கும் போவியா நீ, அந்த அளவுக்கு அறிவிந்தா நீயே நீங்கள் உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியாக பாங்கமாக கலாய்ச்சி விட்டு வரா. நீங்களும் இவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு பேசுகிறாரு, சின்ன வயசில் இருந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயில் முனகிக்கா. என்ன அப்படிம்பாரு. நீ சின்ன பிள்ளையில என் கூட விளையாடும் போது எப்படி இருந்தா, இப்போயே இப்படி மாறி போயிட்டா, எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை அப்படிம்பீங்க. பிடிக்கலையா? என்னை பிடிக்கணும்னு சொல்லி நான் எதனாவது சொன்னேன்னா, நான் என்ன உன்னை கட்டிக்கவா போகிறேன், பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதுக்கு? எனக்கு தான் ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல, முதல்ல வாயை மூடிட்டு வா, மாமன் மட்டும் கூப்பிடாத அப்படிம்பாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஒரு மாதிரி மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுட்டு நடப்போல கோவத்தில், அந்த மாதிரி தான் மூஞ்சி தூக்கிட்டு நடக்க. அப்போ அவர் தான் உங்களோட பேக் இருக்குல்ல, ஸோ ஒரு பேக் கொண்டு வந்திருப்பீங்க, அந்த பேக் அப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. என்னடிச்சில் இத்தனை வெயிட் இருக்குது அப்படின்னு கேட்கா. என் துணிமணி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. துணின்னு சொல்லு, அது என்ன துணிமணி அப்படிம்பாரா. அது அப்படி தானே ஊரில் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ட்ரெஸ்ஸுன்னு சொல்லு அப்படிம்பாரு. ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ துணினே சொல்லிக்கிடி அப்படின்னு சொல்லிடுவார். இப்படியே தான் ரெண்டு பேரும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளில வந்தாருங்க. வந்து பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டம், டபக்குன்னு ஓடி போய்ட்டு ஒரு கையை கட்டி பிடிச்சிக்கா. என்னடி போ அப்படிம்பாரு. இன்னமாம்மா இத்தனை கூட்டமாக இருக்குது, நம்ம ஒரு திருவிழாவில் மாதிரியே கூட்டமாக இருக்குது, ஏன் திருவிழாவா அப்படின்னு கேட்க. ஏய், ரயில்வே ஸ்டேஷன் டி, இப்படி தான் இருக்கும், ஒழுங்காக வாயை மூடிட்டு வா, கையை விடு அப்படிம்பாரு. ஏன் எனக்கு பயமாக இருக்குது, நான் பிடிச்சிக்கிறேனே, சின்ன பிள்ளைகளெல்லாம் இப்படி தானே நடப்போம், அப்போல்லாம் மட்டும் கை பிடிச்சிக்க சொல்லுவேன், இப்போ மட்டும் என்னவா அப்படிங்க. அப்போது ரெண்டு பேரும் சின்ன பசங்க, இப்போ பெரியவங்க, நீ இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் என் கையை பிடிச்சிட்டு வர்றதை யாராவது பார்த்தாங்கன்னா நாளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்கும்போது பிரச்சனை ஆகாது, இந்த பையன் ஒரு பிள்ளை கூட சுற்றிட்டு இருந்தான்னு சொல்ல மாட்டாங்க, என்ன என் வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறியா அப்படிம்பாரு. நான் ஏன் ஒன்று காப்பெல்லாம் வைக்க போகிறேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுடுறீங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸை மட்டும் லைட்டாக அப்படியே பிடிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அவரும் பார்க்குறாரு, ஆனால் அதை பெருசாக காட்டிக்கல. இப்போ அப்படியே தான் பைக் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்கே வந்து வெளியே உங்களை நிற்க வச்சுட்டு இங்கே வரேன் அப்படிம்பாரு. மறுபடியும் விட்டுட்டு எங்கே போகிறோம்மா அப்படிம்பீங்க. வண்டி எடுத்துகிட்டு வரேன்டி அப்படிம்பாரா. வண்டியில் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க. வேறு இதில் வரட்டும் அப்படிம்பாரா. பஸ்ஸில் வருவோன்னு நினச்சேன், சரி எடுத்துகிட்டு வா, அது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல சேர் கொடுத்துருப்பாங்க, உட்காந்துருப்பீங்க. ஸோ அவரோட வண்டி லாஸ்ட்டில் நிறுத்தியிருப்பாங்களா, போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வராரு. நீங்களும் அப்படி கணத்தில் கை வச்சு அந்த சேரில் உட்காந்துருக்க, உங்கள் பக்கத்தில் வந்து டக்குன்னு ஹார்ன் அடிப்பார், நீங்கள் பயந்து கத்திடுவீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பு வந்திருக்கும் தான், ஆனால் வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியில் இரு அப்படிம்பாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை இந்தா மாமா அப்படின்னு கொடுப்பீங்க. பின்னாடி வச்சுக்கிடி அப்படிம்பாரு. எனக்கு இதில் வச்சாலும் உட்கார தெரியாது அப்படின்னு சொல்ல, கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிப்பாரா. ஸோ நீங்கள் ஒன் சைடாக வண்டியில் ஏறுவீங்க. ஏன் இப்படி தான் உட்காருவியா அப்படின்னு கேட்க. வேறு எப்படி உட்காருறது, இப்படி தான் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லவும், ரெண்டு பக்கம் கால்பட்டில் உட்கார தெரியாதா அப்படிங்கிறாரு. மாமா என் துணியை பாரு அப்படிங்கிறீங்களா. அவர் பார்க்குறாரு மேலேருந்து கீழே வரைக்கும் தாவணி பாவாடை. சரி உட்கார் அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு நல்லா அவரோட ஷோல்டரை பிடிச்சிக்கிறீங்களா, ஒரு கை ஷோல்டரில் பிடிச்சிட்டு இன்னொரு கை ஹிப்பில் இது பண்ணி பிடிச்சிக்க. ஏய் என்ன பண்ணுற அப்படிம்பாரு. உளுந்துரு வேலை தான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கவும், பின்னாடி கம்பியை பிடிடி அப்படிம்பாரு.
கம்பியாவா? ஆ சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கை அப்படி கம்பியை பிடிச்சிக்கிறீங்க, இன்னொரு கை ஹிப்லேயே தான் இருக்குது. இதை யார் உங்கள் அப்பனா எடுப்பான் அப்படிங்க. நீ எதுக்கு என் அப்பனையெல்லாம் எடுக்கிறா? நான் தள்ளி உட்காந்துக்கிறப்போ உங்ககிட்டயே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு ஆளே உட்காரல, அந்தளவுக்கு கேப்பு. இப்போ அப்படியே தான் அவரும் வந்துட்டு இவ்வளோ தூரம் தள்ளி உட்காந்துருக்கா பாரு, ஒழுங்கா பிடிச்சி உட்காருடி அப்படிம்பாரு. ஆ சரி மாமா அப்படின்னு சொல்லுவோம். அவரு கோவத்தில் மாமா மானு கூப்பிட்டு உசுரை வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போவார். நீங்கள் வேற உட்காரவே முடியல, ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்தா கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் அந்த எட்ஜுக்கு தள்ளி உட்காந்துருக்கும். லைட்டாக வண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் கூட முன்னாடி போய் உழுகுற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அதிகமாக வண்டியில் உட்காந்து பழக்கம் வேறு இல்லையா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. அவர் வேணுக்கூடே வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் கொஞ்சம் கூட பிரேக்கை போடாமல் விட்டு ஏற்றிடுவார். அவ்வளோதான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு அவருக்கு. எப்படியோ கிட்ட வருவீங்கன்னு பார்த்தா ஒரு மாதிரி அவருக்கு ஃபீலே இல்லை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஆளே காணோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ரோட்டில் அப்படி விழுந்து கிடப்பீங்க. அடியே அங்கே நடி உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா நீ ஏன் என்ன இப்படி பண்ணுற, என்னால் எழுந்திரிக்கவே முள்ள கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழுதுட்டுக்கிறீங்க. பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாம் கூட்டிட்டாங்க. அச்சோ பாப்பா என்னாச்சு உனக்கு, ஏன் அழுதுட்டுருக்க அப்படிங்க. என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளிட்டாங்கன்னு சொல்ல வார்த்தைக்கு வாய் திறக்கும்போது அவர் டக்குன்னு ஓடி வந்துட்டு, இல்லை அவளுக்கு வண்டியில் உட்கார தெரியல, ஸோ அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கையை விட்டுட்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஆத்த பொண்ணு தான், என் மாமா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. நீங்களும் முறைக்கிறீங்க, வாய் முட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார். உங்களை ஒன்றி நொண்டி நடக்கிறீங்க, நடக்கவே முடியல. ஸோ ஒரு பாதி தூரம் வண்டி அந்த பக்கம் நிற்குமா, ஒரு வண்டி விட்டு இறங்கி வந்திருப்பாரா. ஸோ ஒரு வண்டிக்கும் நீங்கள் விழுந்த இடத்துக்கு ஒரு பாதி தூரம் நடந்திருப்பீங்க. பட் அதுக்கு மேலே நடக்க முடியல. அப்படியே புத்துன்னு மறுபடியும் கீழே விழுந்துடுறீங்க, கால் மடிஞ்சு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஏண்டி அப்படின்னு கத்துவார். மறுபடியும் நீங்கள் அழுக, இவளுக்கு என்னடா பிரச்சனை, கருமோ வந்தா பிடிச்சி ஒரு இம்சை பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிறார். ஸோ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வண்டியில் கஷ்டப்பட்டு அப்படி உட்கார வச்சு வண்டியை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்க சொன்னால் அவங்களால இறங்கவும் முடியல. அவரே ஒரு மாதிரி வண்டி ஸ்டாண்டெலாம் போட்டு நிறுத்தி இறங்கிட்டு பேக் எடுத்து கீழே வச்சுட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டில் காலிங் பில் அடிக்கிறாரு. அம்மா கதவு திறந்தா தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அத்தை அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஏன்டாம்மா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கேட்க, மாமா கீழே தூக்கி போட்டாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க, அந்த பிள்ளை வந்து வராமல் கீழே தள்ளிட்டியோ அப்படின்னு கேட்க, மா இவளுக்கு வண்டியில் ஒழுங்காக உட்காந்து பிடிக்க தெரிலம்மா, ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கீழே விழுந்துட்டா, அது கீழே கொஞ்சம் கால் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாரு. ஏண்டா அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற, கொஞ்சம் அடிபட்டுருச்சுன்னு சொல்கிற, என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் தான் அடிபட்டுச்சு, சீன் போடுறா அப்படின்னு சொல்லவும், அத்தை இல்லைத்த எனக்கு ரொம்ப வலிக்குது, கால் ஊனவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக. ஹாஸ்பிட்டலாவது கூப்பிட்டு போயிட்டு வர வேண்டியதாண்டா அப்படிங்கிறாங்க. சின்ன அடிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் யாரா போவேனா என்ன, இவ்வளோ தூக்கிட்டே திரிட்டேன் நான் அப்படிங்கிறாரு. கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதாண்டா, உன்னையோட பைக் எடுத்து போக சொன்னா, நைட்டில் போகிற பிள்ளையை கூப்பிட்டு வர கார் எடுத்து போக வேண்டியதானே அப்படிங்க. ரஷ்ஷாக இருக்குமா டிராஃபிக்கு, பைக்காக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலான்னு எட்டு போனேன் அப்படிங்கிறாரு. மச்சில் கார் எடுத்துகிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு கத்துறாங்க. நீயும் வா அப்படிங்கிறாரு. ஏய் பிள்ளை வந்துட்டுருக்குறா, நான் சமைச்சிட்ருக்கேன்டா, மரியாதையே போ. நானும் மதியத்துலேருந்து அவ்வளோ ஃபோன் பண்ணுறேன், ஒரு ஃபோன் அட்டன் பண்ணல. சரி கூட்டிகிட்டு வந்திருப்பான், அப்படியே ஆஃபீஸில் இது இருக்க வச்சுட்டு வேலை பார்த்துட்ருப்பான்னு நினச்சா, என்னென்ன வேலை பண்ணிக்க, நீ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்னம்மா அப்படிங்கிறாரு. கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவி தூக்கி போட அவரு கேட்ச் பண்ணிப்பார். இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு கார்கிட்ட கொண்டு போகிறாரு. ஸோ கார் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போட்டு விடுறாரு. என்ன இது, எதுக்கு எனக்கு கட்டி வைக்கிறா அப்படின்னு கேட்கா. சீட் பெல்ட் அது அப்படிம்பாரு. இது என்னத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, பெல்ட்டெல்லாம் இடுப்பில் தானே கட்டுவாங்க, நீங்கள் என்ன இப்படி போட்டு விட்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வாய் மூடிட்டு உட்காரியா என்ன அப்படின்னு சொல்லி திட்டுவாரா. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் அவரும் வந்துட்டு காரை எடுக்க, நீங்கள் எனக்கு ஊசியெல்லாம் போட வேணான்னு சொல்ல, என்ன ஊசினா எனக்கு பயம் அப்படிங்கிறீங்க. ஊசினா பயமா அப்படிம்பாரு. ஆமாம்மா, மாத்திரை மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், அடிப்பட்டதுக்கு புண்ணாயிருக்கும்ல அதுக்கு மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், மாத்திரை கூட வேணாம், மருந்து தேய்ப்போம்ல அந்த மருந்து வாங்கிட்டு வந்துடலாம், ஊசி வேண்டாம் அப்படிங்க. ஓஹோ
அம்மனுக்கு இது வேறு பயம் இருக்கா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அங்கே போனதுமே எம்மாடியோ என்ன இடமாம்மா இது அப்படின்னு கேட்குறீங்க. ஹாஸ்பிட்டல் டி அப்படிங்கிறாரு. இத்தனை நோயாளி இருக்கிறாங்களா அவங்க ஊருக்குள்ளே அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க ஏன்னு கேட்குறாரு. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கே, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கூட இவ்வளோ பெருசு இல்லை தெரியுமா, ஆனால் உங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டலே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இத்தனை நோயாளிங்க, எப்போவுமே இங்கே எதுனா நோய் பரவிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு என்னென்னு அவர் பதில் சொல்லுவார். அவர் எதுவுமே சொல்ல முடியல. இங்கெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருக்கும், வா அப்படிங்க. என்னை போட்டு கட்டி வச்சுக்கிறியா, அவுத்து விடு அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அது சீட் பெல்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க சீட் பெல்ட்டை வந்து கழட்டி விடுவார். அப்பா நெஞ்சை போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுடா சாமி, வரும்போது எனக்கு இது போட்டு விடாத மாமா, எப்படியும் ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது அப்படிங்க. இவருக்கு என்ன தான் பண்ணி தொலைட்டு, இவரை எங்கெங்கே தான் கூட்டிட்டாலேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த பக்கம் வந்து கதவை திறந்து விட்டு இறங்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே 2 கையை தூக்கிட்டு இருக்கா, என்ன அப்படின்பாரா. தூக்கிக்காமம்மா, கால் தான் வலி இல்லை, நடக்க முடியாதனால அப்படின்னு சொல்ல, இருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் சேர் ஹாஸ்பிட்டலில் முன்னாடி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களை தூக்கி அதில் உட்கார வச்சு தள்ளிட்டு போக. என்னை ஏன் பணம் தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போகிற, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு கால் நல்லா தானே இருக்குது, ஏன் இதில் தள்ளிட்டு போகிற அப்படிங்க. ஏய் மென்டல் மாதிரி பேசாத, ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்களும் இதில் வச்சு தான் கூப்பிட்டு போவாங்க, நான் எல்லா நேரம் உன்னை தூக்கிட்டே தெரியணும்னு ஆசைப்பட்றியா, உன் மனசில் அப்படிலாம் கூட ஆசை இருக்கா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் அப்படி ஆசை கிடையாது, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் கிராமத்து பொண்ணு, ரொம்ப அடுக்கமாக இருப்பேன், ஏதோ முடியலன்னு சொல்லிட்டு நீ தூக்கிட்டு வரையன்னு நான் அலோவ் பண்ணேன், இல்லைனா அவ்வளோதான், வேறு யாராவது தொட்டிருந்தா இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருப்பேன் அப்படிங்க, கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சேரை ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு போய்ட்டு டோக்கன் போடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அவர் போய்ட்டு உங்கள் பேர் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. டோக்கனுக்கு வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா இந்த பொண்ணு தான் டாக்டர்னு நினச்சிட்டு அப்படியே அந்த வீல் சேர் மாதிரி உந்தி தள்ளிட்டு கிட்ட போகிறீங்க. நம்ம அப்படி கீழே பார்த்துட்டு என்னடி அங்கே இருக்க வேண்டிய தானே அப்படிங்கிறாரு. இருமாம்மா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் இங்கே பாருங்கள், இப்படி கீழே விழுந்துட்டேன், இந்த இடத்துல வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊசியெல்லாம் வேணாம், மருந்து மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. அந்த பொண்ணு முழிக்குது, நான் ரிசப்ஷனிஸ்ட்டுப்பா, என்ன டாக்டர்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி முழிக்க, உடனே நம்பிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு பின்னாடியே இழுத்துட்டு போயிட்டு இங்கே டாக்டர் கிடையாது அப்படிம்பாரு. கோட்டெலாம் போட்டிருக்கு, டாக்டர் இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அது ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுடி, கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு அமைதியாக இரு, அசிங்கப்படுத்தாத, ஒரு மாதிரி ஆக்வர்டாகுது எனக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு சாரி அப்படின்னு சொல்லுவார். தட்ஸ் ஓகே, வில்லேஜில் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிம்பாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி இலக்காரமாக சிரிச்சுட்டு, அதான் இப்படியா அப்படின்னு கேட்கவும் இவருக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துச்சு. என்ன எதான் எப்படியா அப்படிங்கிறாரு. இல்லை சார், அவங்க என்ன டாக்டர்னு சொன்னாங்களே அதான் அப்படிங்கிற ஒரு மாதிரி நக்கலாக பேச, அந்த பொண்ணு நினச்சிச்சு இவரும் சேர்ந்து அப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு ஒரு மாதிரி சட்டுன்னு கோவம் வந்துச்சு. ஏன் வில்லேஜ்லேருந்து வந்தால் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு ஏதாவது இருக்கா, இல்லை எதுவும் தெரியலன்னா இப்படி கேவலமாக சிரிக்கணும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, சார் அந்த மாதிரி மீன் பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. வேறு எப்படி மீன் பண்ணீங்க, எதுக்கு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு, வில்லேஜ்லேருந்து வந்தால் அவ்வளோ கேட்பா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி சமாளிக்க பார்க்க, கூப்பிடுங்க உங்களோட ஹாஸ்பிட்டல் டீனை கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒன்றும் புரியல மாமா அப்படிங்கிறீங்க, இவா வேற ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூடு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி வாயில் கை வச்சு உட்காந்துக்குறீங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கு இந்த மாமான்ட்டு. ஸோ நம்ஜுன்னு ஒரு மாதிரி சண்டை பிடிச்சி விட்டாரா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, சாரி சார், நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்க, கேளு அப்படிம்பாரு. அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து, மேடம் சாரி அப்படிங்க. அது சாரியா, எனக்கு சாரி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை தப்பாக பேசுனதுக்கு மன்னிச்சிக்கோங்க, இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அட இதில் என்ன இருக்குது, நீங்கள் கோட்டெல்லாம் போட்டிருந்தங்காட்டிக்கு நான் டாக்டர் நினச்சிட்டேன், என் மேலே தான் தப்பு, என்ன மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு யதார்த்தமாக பேச அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது. ஸோ நிஜமாவே ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சாரி கேட்கும்போது அவர் சொன்னாரேன்னு வேண்டாம் வெறுப்பாக வந்து கேட்டிருப்பா. பட் நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் நிஜமாவே ரியலைஸ் பண்ணிவிட்டு, மேம் நிஜமாவே என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்,
சாரி, நீங்கள் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் என்ன தப்பு பண்ணலை, நான் தான் கரெக்டாக பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அங்கே நின்றுக்க. நம்ஜன் பார்க்குறாரு உங்களை. இதே இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஹர்ட் பண்ணினதுக்கு ஒரு மாதிரி அது ஹர்ட் ஆகும் தானே. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் சாரி சொன்னால் ஒரு மாதிரி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லையா ஏதாவது கோபமாவது பேசியிருக்கணும். பட் நீங்கள் சாரி கேட்குறீங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு. அவர் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு அப்படி டோக்கனை வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த பொண்ணு திரும்ப அவர்கிட்ட சாரி சார் அப்படின்னு சொல்லவும் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துப்பாரு. ஸோ இப்போது கரெக்டாக உங்களோட டோக்கன் நம்பர் தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு ஆமாம் இதில் எழுதிக்கிற நம்பர் ஏன் கூப்பிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க, அப்படி பைத்தியக்கார நம்பர் தான் கூப்பிட்றாங்க வான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போவார். ஸோ டாக்டர் போயிட்டு பார்த்துட்டு கேட்டால் அவர்கிட்ட எல்லாமே சொல்லவும் முட்டி கொஞ்சம் ரொம்ப அடிபட்டிருக்கு தான், எக்ஸ்ரே இது மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கு நடக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு வெளியிருந்து பார்க்க ரொம்ப அடிபட்ட மாதிரி இல்லைனாலுமே உள்ள நல்லா ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 வீக் வந்துட்டு நடக்க முடியாது, எங்கேயும் நடக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல 2 வாரத்துக்கா அப்படிங்கிறாரு. ஆமாம் சார், இல்லைனா முட்டி வந்துட்டு கொஞ்சம் இதாகிடும், அவங்கள அப்புறம் எப்போ நடக்க முடியாமல் போயிடும், ஏன்னா முட்டி ஊனி தான் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுக்க. இப்போ நம்ஜுன்னு வந்துட்டு பார்க்குறாரு. என்னப்பா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இன்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுப்பா, ஊசின்னு சொல்ல தான் தெரியும். ஸோ இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் போட்டுப்பா. ஏய் போட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா அப்படின்னு கேட்க, மருந்து அப்படிம்பாரு. எனக்கு அதான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் பரவாயில்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் 2-3 ஊசி எழுதி கொடுத்துறாரு. கொடுத்த மருந்து இருக்குல்ல, ஸோ அதை மாத்திரை, அதுக்கு பதிலாக ஊசியே எழுதி கொடுத்துருவாரு. கொஞ்சம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு ஊசியை போய்விட்டு எல்லாம் வாங்கிட்டு வர வாங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிட்றாங்க. மாமா இவங்களே மருந்து போட்டுவிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் போ அவங்களே போட்டுவிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே அனுப்பி வைக்கிறாரு. நீங்களும் உள்ளே போவீங்க. அப்போ இதில் ஏறி படுங்கன்னு சொல்ல, என்னால் தான் எழுந்திரிக்க முடியாது, என் மாமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், சார் அந்த பொண்ணு கூப்பிட்றாங்க அப்படிங்க. என்ன இதுக்குடா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். மாமா என்னை தூக்கி படுக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு அவர் போக டக்கு நீங்கள் அவர் கை பிடிச்சிப்பீங்க. ஏண்டி அப்படிம்பாரு. பயமாக்குது இங்கே இரு அப்படின்னு சொல்லவும் மருந்து தான் அப்படிங்கிறாரா, பரவாயில்ல இங்கே ஈரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிப்பீங்க. அவர் கையை நல்லா பிடிச்சிட்டுக்கிறீங்க. இப்போ அவரும் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுருப்பார். உங்களுக்கு ஊசி போடணும்ல, இப்போ தான் போடுவாங்கள்ல. ஸோ அந்த நர்ஸும் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் முட்டி மேலே அதாவது பாவாடை வந்து லைட்டாக தூக்குவீங்க. என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, மருந்து போடுறீங்கள அதுக்கு தான் அப்படிங்கவும் ஊசி போடணும் அப்படிங்கிறாங்க. ஊசியா, ஐயோ மாமா எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த, அவரும் அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாரு. அவருக்கு செம்ம சிரிப்பு. அப்படியே அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு அப்படியே ஜாடம் மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் மாமா 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கீங்க. அந்த நர்ஸ் அப்படியே உங்கள் வாயிலே ஒரு போடு போட்டு அமைதியாரு, சின்ன பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நறுக்குன்னு குத்திடுவேன் அப்படிங்குது. அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் மெதுவாக போடுங்கக்கா அப்படிங்க. மெதுவாக தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்து குத்துவாங்க பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் ஐயோன்னு கத்திடுறீங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க கூட கத்தாது, நீங்கள் ஐயோன்னு கத்திட்டு அப்படியே நம்ஜனோட கையை பிடிச்சி நறுன்னு கிள்ளி வச்சுருவீங்க. ஸோ நெகாலாம் பட்டு அவருக்கு ரத்தமே வருது. அடி சண்டாரி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு கையை பார்த்துட்ருக்கா. அம்மா நீங்கள் இந்த கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாரா. அப்போ நீங்கள் அதே பொசிஷன்லேயே படுத்துருக்க டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. அப்போ அந்த நர்ஸ் இன்னொரு ஊசி எடுக்க, அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஊசிமா இன்னொரு 4 ஊசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு குத்துறாங்க பாருங்கள். அவ்வளோதான், இங்கே நம்பி நின்று போய் பிடிச்சி நறுன்னு பூரி விட்டுருவீங்க. அவரும் வந்துட்டு பின்னாடி திரும்பி நிற்க. ஸோ 4 ஊசிக்கு கை காலை இடுப்பு முதுகுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரத்த காயம் தான் அவருக்கு. அவரால் முடியல 3ஆவது ஊசி போடும்போது. நர்ஸ் ப்ளீஸ் போதும், எங்களை விட்டுருங்க நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாரு. என்னப்பா தம்பி விளையாடுறியா, டாக்டர் ஃபஸ்ட்டு மாத்திரை தானே கொடுத்தாரு, நீ தானே ஊசி வேணும்னு கேட்ட, இப்போ என்ன கூப்பிட்டு போகிறாங்கிற அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே அவர் துரோகி மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவரும் எனக்கு தெரியாதுடி அப்படிங்கிறாரு. பாவி பழி வாங்கிட்டல, இது உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு நடக்கவும் முடியல ஆல்ரெடி. ஸோ இந்த ஊசி வேறு போட்டு ஒரு மாதிரி இருக்கா. இப்போ திரும்ப அவர் உங்களுக்கு தூக்கிட்டு தான் போகணும். ஸோ தூக்கிட்டு போய்ட்டு இப்போ அந்த வீல் சேரில் உட்கார வச்சுட்டு மாத்திரை மெடிசன்லாம் ஆல்ரெடி கொடுத்தாங்களா. ஸோ டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாரு.
ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்கிறாரு. அம்மா ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா முட்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய கட்டு, ரொம்ப பெரிய காயமா அப்படிங்க. 2 வாரத்துக்கு நடக்கக்கூடாதாம்மா, பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும், அச்சோ முதல்ல கொண்டு வந்து உட்கார வை, இப்படிலாம் வந்து வராது இப்படி பண்ணிட்டீலடா. அவள் அம்மா கிட்ட என்னடா பதில் சொல்லுவேன், அவள் அப்பா மட்டும் இதை பார்த்தான்னா செத்தே போயிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரோட அம்மாவுக்கு உங்களோட அப்பா வந்துட்டு அண்ணா தான். ஸோ அண்ணா தங்கச்சி ஆப்வியஸ்லி வாட போனதானே கூப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க பேசிகிட்டு இருக்க. நீங்களும் அத்தை அப்பாட்ட சொல்லாதீங்க, அப்பா அழுதுருவார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிடா நான் சொல்லலை, ரொம்ப வலிக்குதா, மாமா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்க, கெட்ட மாமாவாக இருக்காருத்த, சின்ன பிள்ளையில கூட இந்த மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, கையை பிடிச்சா திட்டுறாரு, அப்புறமா மாமான்னு கூப்பிட்டா திட்டுறாரு அப்படிங்க. ஏண்டாடி எதுக்குடா திட்டினவள அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன என்ன, அத்தனை பேர் இருக்கிறாங்க, வந்து பட்டிக்காடு மாதிரி மாமான்னு கத்திட்டு இருக்கிறா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லவும், மாமான்னு கூப்பிடாம வேற என்னடா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுத்திட்டு திட்டி விட்டு நம்ஜன் அப்படியே போய் உட்காந்துக்கிறாரு டிவி பார்த்துட்டு. இப்போது அத்தை தான் உங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து கொண்டு வந்து சாப்பாடெலாம் கொடுக்க, நீங்களும் அப்பாடி நம்ம மத்தியானம் சாப்பிட வேலை தெரியுமா, எல்லாம் இந்த மாமானால எனக்கு செம பசி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அத்தையும் டிவி பார்த்துட்ருப்பீங்க ஹாலில் உட்காந்துட்டு. நம்ஜனும் ஆல்ரெடி பார்த்துட்ருப்பாரு. அந்த ரிமோட்டை வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு, ஏய் உனக்கு தான் உடம்பு சரியில்லை, போய் படுத்துங்க அப்படிங்கிறாரு. அத்தை ரிமோட்டு அப்படின்னு கேட்க, நீ குடுறா, சின்ன பொண்ணு தானே, நீ தான் ஊருக்கு வந்திருக்கா, நீ டெய்லி பார்க்குறது தானே, குடு அப்படிங்க. மா டெய்லி பார்த்துட்டுருக்கேண்ணா, நானே என்னைக்காவது தான் டிவிக்கிட்டே வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, அவள் தான் டிவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாள், கொடு, நீ காண்டதையும் போட்டுட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த சீரியலெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, உங்கள் வீட்டில் பார்த்துட்ருப்பீங்களா, அதனால சீரியல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்க அத்தையும் பிடிங்கி கொடுத்துட்றாங்க. நீங்கள் அப்படியே சீரியல் போட்டுட்டு அதில் அழுதுட்டுருக்குறாங்க. ஸோ சோகமான சீன் வரும், நீங்கள் ஒவ்வொன்று அழுதுட்டுருப்பீங்க. நம்ஜன் அப்படியே ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி பேச வச்சுட்டு உங்களை பார்த்துட்ருப்பாரு. அத்தையும் போயிட்டு, அச்சோ இது சோகமாக இருக்குது, ஏன் ஒயின் இதை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்த்து உட்கார வச்சு பார்க்க, இப்போ 2 பேரும் ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்கிறீங்க. அந்த சீன் அவ்வளோ சோகமாக இருந்திருக்கும். நம்ஜன் உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு மாதிரி பேடாக பார்த்துட்டு, இங்கே இருந்தால் நம்மளை பயிற்சி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவாருல்ல, அவரோட ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ஒரு மாதிரி செம்ம டயர்டாகுது அவருக்கு. ஸோ அப்படியே டயர்டாகவே எந்திரிச்சு வெளியே வராரு. ஸோ வெளியே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹால் இருக்கும்ல, ஸோ ஹாலில் வந்துட்டு எப்போவுமே தூங்கி எஞ்சி வந்து ஹாலில் உட்காந்துப்பார் சோஃபாவில். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் எந்திரிச்சு கண்ணை மூடிட்டே வந்து சோஃபா பக்கத்தில் நின்றுட்டு நிற்க பொத்துன்னு நம்ம சோஃபாவில் விழுவோம்ல, கட்டில் மேலே சோஃபா மேலே, அதே மாதிரி தான் அப்படியே நிற்க குழம்பு பொத்துன்னு அப்படியே சோஃபாவில் விழுந்தா அவ்வளோதான். ஐயோ அம்மான்னு சொல்லி சத்தம், மனுஷன் பாய்ந்து போய் அரண்டு போயிட்டு எந்திரிச்சு அப்படியே பார்த்தா நீங்கள் தான் சோஃபாவில் பெட்ஷீட் இழுத்து தலையோடு போத்தி படுத்துருந்துருப்பீங்க. அவருக்கு அதை பார்க்கறதுக்கு சோஃபா மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு தெரியல நீங்கள் படுத்திருந்தது. நீங்கள் இருந்துச்சு ஐயோ அம்மா கால் போச்சு கை போச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு அத்தைன்னு கத்தி கூப்பாடே போட்டுருவீங்க. அத்தை அப்படியே பயந்து போயிட்டு எஞ்சி ஓடி வராங்க. ஒயன் என்னடா ஆச்சு, நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்க, அத்தைங்க பார்த்து மாமா வேணும் என்னை கொல்ல பார்க்குறாரு, எதையும் தூக்கி மேலே போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத மாதிரி பேசுகிறீங்க. நம்ஜன் பார்க்குறாரு, ஐயோ கடவுளே என்னடா இப்படி இருக்கான்ட்டு, நானும் எதுவும் போடலாமா அப்படிம்பாரு. டேய் பின்னா பிள்ளை போய் சொல்லுவாளா, என்ன பண்ண என்ன தூக்கி போட்டா அப்படிங்க. அவர் என்னன்னு சொல்ல முடியும், நான் தான் போய் விழுந்தேன்னு சொல்லுவாரா, இல்லை எதை தூக்கி போட்டேன்னு சொல்லி ஒத்துக்க முடியுமா? அது என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கா. நீங்கள் அத்தை அப்படின்ட்டு அழுவீங்களா? அவங்களும் ஏன் உனக்கு நான் தனியாக ரூமில் தானே படுக்க சொன்னேன், இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்க, அங்கே இருட்டாக இருந்துச்சு, எனக்கு பயமாக இருந்துச்சு, இங்கே இருந்தால் டிவி பார்த்துட்டே அப்படியே தூங்கிட்டேன் அதான், ஆனால் இவர் என்னை கொல்ல பார்க்குறாரு. நேற்று அப்படி தான் என்னை கூப்பிட்டு போகிறதுக்கே வரலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வரும்போது கீழே தள்ளி விட்டார், இப்போ வந்து மேலே தூக்கி போட்டார், எவ்வளோ வெயிட் தெரியுமா அப்படின்னு அத்தைக்கிட்ட கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ஜன் பார்க்குறாரு, அடி பாவி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்போ அத்தை வந்து திருப்பி கேட்குறாங்க, டேய் என்ன பண்ணவள என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ஜனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி முடிச்சுட்டே இருக்கவும் நீங்கள் ஒவ்வொன்று அழுவீங்களா. அவரே சொல்லிடுறாரு, நான் எப்பயும் காலையில் வந்தால் இதில் தானே வந்து படுப்பேன் கொஞ்ச நேரம், அப்படி தான் வந்து பொத்தனும் விழுந்துட்டா, இவருக்கானால தெரியல பாரு, மனசு யாராவது படுத்துருக்கிற மாதிரி தெரியுதா, எப்படி சோஃபா கலர்லேயே வச்சுட்டு போத்திட்டு இருக்கா
அப்படின்னு சொல்ல அப்போ தான் நல்லா பார்க்குறாங்க அம்மா. பெட்ஷீட் போத்திருக்க மாட்டீங்க, சோஃபாவுக்கு ஒரு கவர் மாதிரி போட்டிருப்போம்ல, அதையே பெட்ஷீட்டாக எடுத்து போத்திருப்பீங்க. ஸோ அதனால தான் அவருக்கும் தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா. ஸோ நான் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுவார். மேலே போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வந்தா அம்மா வந்துட்டு எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே கிளம்பிட்டியா? ஆஃபீஸ் தான், வேறங்க போவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆஃபீஸ் போறியா? ஏண்டா நல்லா அழகாக வந்த பிள்ளையா கால் உடச்சி வீட்டில் உட்கார வச்சுட்டு நீ ஆஃபீஸ் போவியா? மரியாதையா நீ தான் வீட்டிலேருந்து அவளை பார்த்துக்கிற, ஏன்னா நீ தானே அவளை பண்ண. என்னால் அவளை தூக்க முடியுமா சொல்லு? அவள் பொழுதுக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா நான் எப்படி தூக்கிட்டு போகிறது? உங்கள் அப்பாவும் இங்கே இல்லை தெரியும்ல, நீ தான் இருந்து பார்த்துக்கிற அப்படிங்கிறாங்க. மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ? இவளை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கணுமா? என்னை பார்த்தா என்ன பேபி சிட்டுற மாதிரி தெரியுதா? இவள் பேபி கூட கிடையாதே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்பிச்சுன்னா, நீ தான் பார்த்துக்கிற. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை இப்படி தான் பண்ணுவோமா? அவள் அம்மா அப்பா நம்பி தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டுறாங்க. இவங்க இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணுறது கேட்க முடியாமல், மா நான் 2 வாரம் தானே வீட்டிலேருந்து ஒர்க் பார்த்துட்டு அவளையும் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு உன்னோட லெக்சரை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோ, என்னால் முடியல சாமி அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே தான் உள்ளே போயிடுவாங்க கிச்சனுக்கு. நீங்கள் அத்தை நானும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ஜுன்னு பார்த்துட்டு எப்படி நொண்டி போய் ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிறாரு. மாமா என்னை தூக்கிட்டு போய் அங்கே விட்டுருங்க, நான் போய்ட்டு அத்தைக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்க. முதல்ல நீங்கள் எதுக்கு வந்த அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன தெரியும், அத்தை தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வாயின் அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்களாமா. அதனால அப்பா வந்துட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க, அதனால் வந்துட்டேன் அப்படிங்க. அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் மாமா அப்படிம்பிங்க. காலேஜெல்லாம் போலியா அப்படிங்கிறாரு. ஆஹா அதெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோஃபா மேலே உட்காந்துட்டுக்கா அவரும் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அப்போது இந்த மாதிரி ரிமோட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. பரவாயில்லையே நேற்றுமா அவ்வளோ அலப்பறை பண்ண இப்போ கொடுக்குற அப்படிங்க. சாயந்தரம் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீ என்ன வேணால் பார்த்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. ஆனால் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துரு, நம்ம ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதானே 5 மணிக்கு மேலே சீரியல் போடுவாங்க, சரியான நாடக பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட கேட்குறாரு. ஆமாம் எப்போ கிளம்புவ அப்படின்னு கேட்க, கிச்சன்லேருந்து கரண்டி ஒன்று வந்து அவர் தலைமையிலே விழுகுது. என்னவா அது, கரண்டி கூட விளையாடிட்டு இருக்கிறா, தூக்கி எதுக்கு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, வேணும்னே தாண்டா போட்டேன், இங்கே வா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போவார். நீங்கள் வேறு எப்போ போவேன்னு கேட்டங்காட்டிக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியலல்ல, நம்ம எங்கேயாவது போனோன்னா யாராவது நம்மளை எப்போ போவேன்னு கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் என்ன இது இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டுருப்பீங்க. அப்போது நம்ஜனோட அம்மா வந்துட்டு அவரை கூப்பிட்டு கிச்சனில் வச்சுட்டு, ஏண்டா யாராவது வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் எப்போ போவேன்னு கேட்பியா, எப்போ வந்தேன்னு கேட்டால் பரவாயில்ல, அது நீ எப்போ போவ அப்படிங்கவும், வேற என்னன்னு கேட்குறது, அவள் எதுக்கு வந்தான்னு தெரியல, ஆமாம் நீ எதுக்கு அவளை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்கு கூப்பிட்டேனாவா, அது அது ஒரு காரணம், அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கவும், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் உங்ககிட்ட எழுதிட்டு இருக்க முடியாது சரியா, இனிமேல் அவகிட்ட ஏதாவது அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீன்னா வாய் உடச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் அனுப்புகிறாங்க. இந்த வீட்டில் நமக்கு வர ஏன் மரியாதையே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒன்றும் புரியாமல் அப்படியே மறுபடியும் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாரா. அப்படியே உங்களை பார்க்குறாரு சைடில் திரும்பி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்திருக்கும், ஒரு மாதிரி அது மூஞ்சிலே தெரியுது. ஒரு மாதிரி நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க அவரே இருந்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி தோணிக்குள்ள அப்படி கேட்டிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களை பார்த்துட்டு சாரி அப்படிம்பாரு. எதுக்கு மாமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை அப்படி கேட்டதுக்கு தான், எனக்கு தெரியலை நீ எதுக்கு வந்தேன்னு தெரியலையா, ஆமாம் நான் அதை பற்றி பேசினா வேறு மாதிரி முடியுது, சரி வேணா விடு, ஆனால் சாரி மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. பரவாயில்ல விடு, நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும், அப்புறம் எப்போ போவேன்னு எனக்கும் தெரியல மாமா, அத்தை கூப்பிட்டாங்க அப்பா அனுப்பி விட்டார், அத்தை போக சொன்னால் தான் நான் போகணும், இல்லைனா அப்பா வந்துட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டா தான் நான் போகணும், எனக்கு நானாக போக முடியாது நானாக வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடி அப்படிம்பாரு. அவருக்கு வரவங்க மேலே பாவம் வந்துச்சு. ஸோ அப்படியே என்ன அப்படின்னு கேட்க, என்னை தூக்கிட்டு போறியா அப்படிங்கிறீங்க. எங்கே அப்படிம்பாரு. தூக்கிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவரு உங்களை தூக்கிப்பார். எங்கே போனப்போ அப்படின்னு கேட்க,
பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறீங்க. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மா அப்படின்னு சொல்லி கத்துவார். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருமா இவளை, பாத்ரூம் பார்த்துக்கா நான் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், ஏன் நீ மனுஷன் தானே, நீ எல்லாம் பாத்ரூம் போக மாட்டியா? அவளால் நடக்க முடியல, நீ தானே காரணம், தூக்கிட்டு போடா, கொண்டு போய்ட்டு அவளை பாத்ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னடா இந்த வேலையெல்லாம் பொண்ணு சொல்கிறாங்க, பேசாமல் ஆஃபீஸ் போயிருந்துருக்கலாமோ, சண்டை கட்டிட்டாச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவரும் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட அப்படியே விட, உங்களால் முடியல கரெக்டாக காலை ஊனி இது பண்ணிக்கவே, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு டோரை நீ லாக் பண்ணிக்கிட்ட நான் லாக் பண்ணிக்கிட்டான்னு கேட்குறாரு. மாமா நீங்களே லாக் பண்ணிக்கோங்க, நான் இது உள்ளே மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே லாக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு வெளியே கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் தள்ளி வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் நீங்கள் மறுபடியும் மாமான்னு கூப்பிட்றதுக்கு அப்புறம் தான் வருவார். அப்போ வந்துட்டு திறக்கட்டா அப்படின்னு கேட்க, சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ திறந்ததுமே டபக்குன்னு அவரை வந்து ஒரு மாதிரி தாவி பிடிச்சிப்பீங்க, ஏன்னா ஒரே காலில் தான் நின்று இருந்திருப்பீங்க. இப்போது அவரும் வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு வந்து திரும்ப சோஃபாவில் விட ஒரு அரை மணி நேரம் ஆகுது. மறுபடியும் மாமா அப்படிங்க, நாடி அப்படிம்பாரு. தூக்கிட்டு போயேன் அப்படிங்கிறீங்க. எங்கே அப்படிங்கவும், பல்லு விளக்கணும் அப்படிங்கிறீங்க. என்ன இது முதல்ல விளக்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்பாரா. மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் பல்லு விளக்குறீங்க, திரும்ப வந்து உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாமா தூக்கிட்டு போ அப்படிம்பீங்க. ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் தூக்கிட்டு போக சொல்கிற நேரமெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. தண்ணியை நல்லா வந்துட்டு பாட்டில் கணக்கில் குடிக்கிறது, அவர் பாத்ரூம் கூட்டிகிட்டு போங்கிறது. ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு 2 வீக் இதே மாதிரி தான் அவருக்கு போயிருக்கும். எப்படா இவர் நடப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ இதில் மறுபடியும் 2 வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகவும் அவங்களும் வந்துட்டு ஓகே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி தான் அதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஒரு வழியாக ஒரு 1 மந்த் நீங்கள் அங்கே தங்கியிருந்துருப்பீங்க. அப்போ நீங்களே போய்ட்டு அத்தைட்ட கேட்குறீங்க, அத்தை நான் என்னைக்கு ஊருக்கு போட்டோம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு, ஏன் அத்தை அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவரையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, நாடி யோசிக்கிறா, என் பிள்ளைய பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கு தான் வர சொன்னேன், ஊருக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தானே போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அம்மா பார்க்கணும் அப்பா பார்க்கணும் அப்படிம்பீங்க. சரி ஓகே விடு, நான் நம்ஜன் வரட்டும், அவனை கொண்டு போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் ட்ரெயின் வச்சு விடுங்க நான் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேணாம் வயன், வரும்போது தான் முடியல, அவனே கூட்டிகிட்டு வர சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் அவன் வேலைன்னு போயிட்டான், போகிறப்போ அதே மாதிரி வேண்டாம், அவனே கொண்டு போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ஜனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராரு. ஈவினிங் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒயினை காலையில் கொண்டு போய்ட்டு ஊரில் விட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, எதுக்கு அதுக்குள்ளே கொண்டு போய் விட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, பாடுறா எப்போ கொண்டு போய் விடுவா, எப்போ ஊருக்கு போவா, எதுக்கு வந்தான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டால், நீ கொண்டு போய் விட சொன்னால் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அப்படி நான் கேட்கல, எதுக்கு வந்தானும் தெரியல, இப்போ ஏன் கொண்டு போய் விட சொல்கிறேன்னு தெரியல, அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு வந்தாலும் அந்த வேலை முடிஞ்சு கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டுட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் அங்கேயே இருந்துப்பியா, இருக்கிறனா இருந்துட்டு கூட வா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் அப்படி சொல்ல வரலம்மா, சரி கிளம்புவேன், கிளம்பு போகலாம் அப்படிம்பாரு. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆல்ரெடி அன்பேக் பண்ணதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டுருக்குறீங்க. அவருக்கு அவர் ரூமில் போய்ட்டு ஒரே எதுக்கு வந்தா, எதுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். இப்போது அப்படியே நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது, அவரோட ரூம் கதவை தட்டிட்டு இருக்கிறீங்க. எஞ்சி வந்து அப்படி தூக்கத்தில் என்னடி அப்படின்னு கேட்டால், இன்னும் நீ கிளம்பலையா, ஊருக்கு போகலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இந்நேரத்துலேயே வா அப்படிங்கிறாரா. தூரமாம்மா, வெயிலுக்கு முன்னாடி கிளம்புனா தானே அப்படி போக முடியும் அப்படின்னு சொல்ல, எப்படி போனாலும் ஒரு நாள் ஆகுண்டி உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு, அதுக்கு ஏன் இந்நேரத்தில் போகணும், சாயந்தரம் கிளம்பலாம், நைட்டு வெயிலே இருக்காது, வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்க. இது ராத்திரியில் ஒரு வயசு பையன் கூட ஒரு வயசு பிள்ளை வண்டியில் வருதா, நான் மாட்டப்பா அப்படின்னு சொல்லவும், இது நல்லா இருக்கே, 1 மாதமாக இங்கே என் கூட தானே இருந்தேன், மாமா அங்கே தூக்கிட்டு போ, மாமா இங்கே தூக்கிட்டு போன்னு சொல்லும் போதெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ மட்டும் உனக்கு அவ்வளோ பிரச்சனையாடி அப்படிங்கிறாரு. அது முடியாமல் கேட்குறது, இது வேற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அத்தை அப்படியே எஞ்சி வராங்க. என்னடா காலங்கத்தால அப்படின்னு கேட்க, மா இப்போ எனக்கு வேலை இருக்குமா,
நான் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் நேரமாக வந்துடுறேன், இவ்வளோ நேரமாக சாயந்தரம் ரெடியாக சொல்லுங்கள். இந்நேரத்துலேயே வந்து கூட்டு போனால் எப்படி கூட்டு போக முடியும்? வெயில் வரும்ல, ஒரு நாளே ஆகும் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. நைட்டு போனோமா வெயில் இருக்காது, நீட்டாக போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஆமாடா வேன், பகலில் போனீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் வெயில் இருக்காது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், கஷ்டம். சாயந்தரம் போவியாம்மா, வா நீ வந்து காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்க, அத்தை நான் இந்நேரம் போயிட்டுருப்பேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்ருப்பீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஏர்லியராக வந்திருப்பார். வந்தது பார்த்தா ஃபுல்லாக ரெடியாக உட்காந்துருக்கீங்க, முன்னாடியே பேக்கெல்லாம் வச்சு உட்காந்துருப்பீங்க. என்னடி நான் வந்ததுக்கப்புறம் தான் ரெடியாக சொன்னேன் அப்படின்னு கேட்காரா? வந்ததுக்கப்புறம் ரெடினா லேட் ஆகிடும்ல மாமா, அதான் சீக்கிரம் போயிட்டு வா, சாப்பிட்றனா சாப்பிட்டோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்த கால் நின்றுருப்பீங்க. அவரும் அப்படியே ஒரு மாதிரி மேலது கீழே வரைக்கும் பார்த்துட்டு, அவள் ட்ரெஸ்ஸையும் பாரு, பட்டிக்காடு, எப்போ பார்த்தாலும் பட்டிக்காடு மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தாவணி பாடி தான் கட்டிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவரும் அப்படியே சொல்லிவிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. அம்மாவும் டாட்டாலாம் காட்டி அனுப்பேன், நீங்களும் பாய்த்தன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இப்படி தான் நைட் ட்ராவல். ஸோ காரில் தான் போயிருப்பீங்க. நீங்களே காருக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிறீங்க, ஓரளவு கற்றுக்கிட்டீங்க. அவரும் பார்க்குறாரு, இப்போல்லாம் என் ஹெல்ப்பே தேவையில்லை போல், நீயே பண்ணிக்கிற அப்படிங்க. கற்றுக்கிட்டல மாமா, அதனால தான். நீ திரும்ப எனக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்போயே வந்துடுவியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் வேலை இருக்குது அப்படிம்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நைட் அப்படியே ரொம்ப தூரம் லாங் ட்ரைவ், 2 பேரும் கார்லேயே போயிட்டுருக்கா. நீங்கள் தூங்கிடுவீங்க ஒரு கட்டத்தில். ஸோ அவர் தான் அப்படியே உங்களை திரும்பி பார்ப்பாரு. என்னன்னு தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இப்போ தான் வருது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல, ஏன் அதுக்குள்ளே அம்மா போக சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு என்ன தான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நேரம் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார். ஸோ வீட்டில் கொண்டு வந்து கார் நிறுத்திட்டு, அயன் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரா? அதுக்கு இல்லையா எழுஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஒரு 4-5 மணி இருக்கும். அந்த டைம்லேயே வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறேன்னு நினைக்கிறேன், பார்த்து இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நம்பிச்சணும், மெதுவாக தான் வந்தேன், ஆனால் சீக்கிரம் வந்துருச்சு, எப்படின்னு தான் தெரியல அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கா, வில்லேஜ் சைட் தானே, 4 மணி 5 மணிங்கிறப்பெல்லாம் எழுஞ்சிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அம்மா எழுந்து அப்படியே வாசல் தொலைக்கிறதுக்காக வெளியே வருவாங்க. வந்து பார்த்தா காரு நீங்கள் 2 பேர் நிற்கா. அட எப்படி வந்தா? அட நம்ஜுனா, உள்ளவா ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஆத்ததை வரங்கத்தன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு போவார். அப்போ நீங்கள் ஹலோ அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிம்பாரா? லக்கேஜ் அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறாரு. என்னோட பையை எடுத்துகிட்டு வா, துணிப்பை, உன் பாசையில் ட்ரெஸ்ஸு பேக்கு அப்படிங்க. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு, இப்படியெல்லாம் பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு, தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கார் ஓப்பன் பண்ணி அந்த பேக்கும் எடுத்துகிட்டு வருவார். அப்போ நீங்கள் எதுக்குமா நாங்கள் அனுப்புனீங்க, எதுக்குமா வர சொன்னீங்க, நான் இந்த வீட்டை எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா, காலைல விடிஞ்சதுமே நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போக நம்ஜன் பேக் எடுத்துகிட்டு வருவார். நீ ஏன்டா இதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு கொடுக்க போக நீங்கள் மாமா பேகை நீயே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டு போனதோ அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன வேலைக்காரனை ட்ரீட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே கொண்டு வருவார். கொண்டு வெளியே ஹாலில் வச்சா, மாமா என் ரூம் அங்கே இருக்குது, அங்கே கொண்டு போ அப்படின்னு சொல்ல, உங்களோட அம்மாவுக்கு கடுப்பு. ஏய் என்ன நினச்சிட்ருக்க, ஓவர ஆட்டம் போட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மாரு, மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் சொல்லி தான் வந்தார், உனக்கு எல்லா வேலை நான் பண்ணி கொடுக்குறேன், நீ எங்கள் வீட்டில் எனக்கு எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட அதேமாதிரி நானும் உன்னை பார்த்துக்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு வாரம் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஒரு வாரம் இருக்க போறியா அப்படின்னா அத்தை, அதாவது உங்களோட அம்மா நம்ஜனுக்கு அத்தை, ஓகேவா? ஸோ உங்களோட அம்மா நம்ஜனை கேட்க அப்படிங்கிறாரு. அட இதில் என்னவாம்மா இருக்குது, ஆமான்னு சொல்லு, நீ சொல்லிட்டு தானே வந்த, அத்தை கூட எல்லாம் இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொன்னில்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்குறீங்க. அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆமாத்த ஒரு வாரம் இருக்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவாரா? அம்மாடி எனக்கு கையோ இல்லை காலும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் நம்ஜனுக்கு தான் ஒன்றும் புரியல. அப்படியே ட்ரெஸ்ஸு மேலே எடுத்துகிட்டு வருவாரா? நீங்கள் அங்கே நம்ஜனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க, அவரும் ட்ரெஸ் கொண்டு வந்து அப்படியே இந்த பேகு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். எங்கே போகிறீங்க மாமா அப்படிங்க.
மாமான்னு கூப்பிடாத அப்படிமாரா. இது ஏன் ஊர், நான் அப்படி தான் கூப்பிடுவேன், மாமா அப்படிம்பீங்க. எப்படியோ கூப்பிட்டு தொலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், கிளம்புறீங்களா, என் அம்மா கிட்ட வேறு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுவீங்க. நானாடி சொன்னேன், நானா சொன்னேன், நீ தானே சொன்ன, என்னமோ சொல்லி சமாளிச்சுக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே வர உங்களோட அம்மா வந்துட்டு, டேய் இங்கே வா, உனக்கு இது பிடிக்கும்ல, நண்டு, நான் அதை உனக்கு வறுத்து கொடுக்குறேன்னா, நான் போயிட்டு சீக்கிரமாக தோட்டத்தில் உங்கள் மாமா வேலை பண்ணிட்டுருக்காரு, அவரை போயிட்டு அனுப்பி நண்டு வாங்க சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சொல்லிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துடுவார், கொஞ்சம் தூங்கு, ஓகே, நான் உனக்கு சீக்கிரம் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போய்ட்டு ரூமில் படுக்க வச்சிடுறாங்க. ஸோ அவர் ஐயோ ஆண்டவா என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கேப் போட்டு வந்துருப்பார். ஸோ அதை எடுத்தடி மூஞ்சி மறைச்சடி படுத்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. உங்களுக்கு மேலே செம சிரிப்பு, நாங்கள் வந்த மட்டும் என்னென்ன பாடுபடுத்தினேன், ஒரு வாரம் ஒன்று வச்சு செய்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. கீழே வந்தா மாமா மாமான்னு ஒரே கூப்பாடாக போட்டுட்டுருக்கா. அம்மா தான் வராங்க. என்னாடி நடு வீட்டில் இருந்துச்சு மாமா மாமான்னு கத்திட்டு இருக்கிற, அவன் தான் தூங்க போய்க்கிறான் அப்படின்னு சொல்லவும், தூங்கவா எங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுவா அங்கே உட்குறான் பாரு, அந்த ரூமில் தூங்கிட்டு இருப்பான், தொல்லை பண்ணாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டு அந்த மசாலாலாம் அரைக்கணும்ல, அதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஓ தூங்குறியா, அமைதியா நிம்மதியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு கதவை திறந்தா அவர் அப்படியே கேப்பை மூஞ்சில் வச்சு படுத்துட்ருப்பாரு. இப்போ நீங்களும் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவர் எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கேப் மூஞ்சில் வச்சுருப்பார் இல்லையா, அதை அப்படியே எடுப்பார். எடுத்துகிட்டு உங்களை பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே தாவணியில் ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி இந்த கீழே தொங்கும்ல சைடில் பின் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கையில் எடுத்து சுற்றிக்கிட்டு இடுப்பில் ஒரு மாதிரி சொருகி நின்றுட்டுருக்குறீங்க. ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி. அவர் டக்குன்னு நினச்சிக்கு வந்துட்டு, என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஏன் வீடு, என்ன வேணால் பண்ணுவேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிம்பீங்க. அவர் வந்துட்டு அப்படி உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் மாமா நம்ம வெளியே போகலாம் வா, உனக்கு தோட்டத்தெல்லாம் கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நல்லா வரல சல்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். வா மாமா நீ வா, உங்கள் ஊரில் இதெல்லாம் கிடையாதுல்ல, அதான் இங்கே வந்து பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி இப்போ ஒரு 5:30-6 மணி தான் இருக்கும். அவர் கையை பிடிச்சி வழுக்க டைமை இழுத்துட்டு வெளியே போவீங்க. அவரும் இருடி ஷூ போட்டுக்கிறேன் அப்படிங்க. ஷூவா, சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா. எதுக்கு சிரிக்கிறா, ஷூ தானே போடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷூ பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ஷூ எடுத்து அப்படி போட்டுட்டு நடந்தும் கூட வந்துட்டுருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய செப்பல் மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டுக்க, இது உன் செப்பல் கிடையாது, ஏதை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது இங்கே வீட்டில் சும்மா போட்டுப்பேன், நான் என்ன உங்களை மாதிரி டவுன்லேயா இருக்கேன் ஷூ காலோட தெரியறதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் அப்படி தெரிஞ்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட வந்துட்டுருக்க. நீங்கள் கேட்குறீங்க, ஏமாம்மா இந்த ஷூ இருக்குல்ல என்ன ரேட்டு வரும், எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் வாங்கி தர போறியா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ காசு என்கிட்ட ஏது, நீ சொல்லு எவ்வளோ, ஜாஸ்தியாக கம்மியா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு 2000-3000 வருமா அப்படின்னு கேட்பீங்க. அவர் ஏய் பட்டிக்காடு 24,000 ரூபாடி அப்படிங்கிறாரு. 24,000 அப்படின்னு நீங்கள் கேட்க, பிராண்டட் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அது லிமிட்டட் எடிஷன் வேறு சொல்ல. அப்படின்னா அப்படின்னு கேட்குறீங்க. அது கொஞ்சம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, நிறையா எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஷூனா 10 ஷூ தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே அது லிமிட்டட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆத்தாடி காலில் குப்பை மிதிக்காமல் இருக்கிறதுக்காக போடுற ஷூ கூட இத்தனை காசு போட்டு வாங்குவீங்களா உங்கள் ஊரில், ஏன் செருப்பு எவ்வளோ சொல்லி பார்க்கலாம் அப்படிங்க. இது பார்த்தா கோயிலேருந்து திருடிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மாமனுக்கு கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் கிடையாது 150 ரூபா தெரியுமா, எங்கெல்லாம் இதே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வரப்பில் நடக்க வச்சு கூப்பிட்டு போவீங்க. ஸோ அவரும் வந்துட்டு தூக்க கலக்கத்தில், ஏய் நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருப்பேன், நீ ஏன் இங்கெல்லாம் கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் போமாம்மா இந்த டைமில் வயலெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும், காற்று சில்சில்னு அடிக்கும், நல்லாயிருக்கும், உங்கள் ஊரில் தான் ஏசி காற்று மட்டும்தானே, இங்கே பாரு வெளியவே காற்று அதை விட நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக. அதே மாதிரி தான் அவருக்கும் அந்த ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அந்த ஏரெல்லாம்.
ஸோ அப்படியே தான் அவரும் அதெல்லாம் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே நடந்து போயிட்டுருக்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டே பின்னாடியே வருவீங்க. அவர் திடீர்னு திரும்பவும் நீங்கள் அப்படின்னு சிரிப்பீங்களா? அவரும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஆமாம் மாமா இங்கே தான் நைட்டில் வேலை செய்வாரா அப்படின்னு கேட்பாரு. நைட்டில் இல்லை, தண்ணி கட்டுறதுக்கு மட்டும் வருவார் கொஞ்சம் நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. செடிக்கெல்லாம் தண்ணி விட்டால் தானே வளரும், அது கூட தெரியாதா? நான் பட்டிக்காடா? இல்லை நீ சிட்டியில் வளர்ந்த முட்டாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், எனக்கு இதை பற்றி தெரியாது அவ்வளோதான், மற்றபடி நான் ஒன்றும் முட்டாள கிடையாது அப்படிம்பாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. என்ன பண்ணிடுறீங்கன்னு பார்த்தா அப்படியே அவரை சும்மா பிடிக்கிறேங்கிற பேரில் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவரும் திரும்பி பார்த்தா விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொத்துனா அவர் மேலே விழுகிற மாதிரி போக அவர் உங்களை பிடிக்கிறதுக்காக வருவார் பாருங்க. நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்க. அவ்வளோதான், மனசு சேத்துக்குள்ளேயே விழுந்துருவார். வயலில் வந்துட்டு தண்ணியெல்லாம் கட்டியிருந்தால் சேரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அவ்வளோதான், நீங்கள் அப்படியே செம்ம சிரிப்பு உங்களுக்கு. ஆனாலும் சிரிப்பை வெளியே காட்டிக்காமல் ஐயோயோ மாமா விழுந்துட்டியோ அப்படிங்க. இயற்கை தள்ளிவிட்ட அப்படிம்பாரு. நான் எங்கே தள்ளிவிட்டேன், நானே விழுக போனேன், என்னை பிடிக்கும் இன்னும் கூப்பிட்டா நீ எனக்கு முன்னே விழுந்து கிடக்குற, சரி கை கொடு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அப்போது அவனை வந்துட்டு கை கொடுக்கலான்னு வரும்போது உங்களுக்கு சிரிப்பு வேறு வந்துடுது லைட்டாக. அவரோட ஷூவை பார்த்துட்டு சிரிச்சிடுவீங்களா? அதை அவர் பார்த்துட்டாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் வேணதான் பண்ணீங்கன்ட்டு. பழி வாங்குறியா இருடி அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாரு பாருங்க. நீங்களும் கையை பிடிச்சி தூக்க பார்த்தா அவரை தூக்க முடியுமா என்ன? அவர் மொத்த பேலன்ஸை கொடுத்து உங்களே சேத்துக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. 2 பேரும் சேத்துக்குள்ளே விழுந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் செஸ்ட்டில் போட்டு சத்துன்னு அடிக்கிறீங்க. பக்கத்தில் சேரில் வாரி வாரி அவர் மூஞ்சிலெல்லாம் அப்படிங்க. எதுக்கு அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரும் சிரிச்சுட்டே அது மூஞ்செல்லாம் சேர் இருக்கும். ஸோ தலையெல்லாம் சேர்த்து பூசி விட்டுருப்பீங்க. அந்த ஃபேஸோடு சிரிக்கிறாரு. நீங்கள் கருமையாக அப்படி சிரிக்கிறா அப்படின்னு கேட்க, இல்லை இது நல்லா தான் இருக்குது, அங்கே விட பழி வாங்குறியா அப்படிம்பாரு. நான் ஒன்றும் பழி வாங்கலையே, நான் இந்த பழி வாங்குறது, நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லவும், உன் நல்ல பொண்ணு வயசு இன்றைக்கி காலையில் வந்ததுமே கழிஞ்சிருச்சுடி அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவரும் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்பார். 2 பேரும் ஃபுல்லாக சேத்துக்குள்ளே பிறண்டு எந்திரிச்சு பன்னிக்குட்டியாட்ட போயிட்டு இருக்கிறீங்க. இப்போது மீன்லாம் வேணும் அப்படின்னா காலைல கொஞ்சம் நேரமாக போனால் மீன்காரங்கெல்லாம் மீன் பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால தான் அம்மா சீக்கிரம் அனுப்பியிருப்பாங்க. அப்படி தான் அப்பா வந்துட்டு நண்டெல்லாம் வாங்கி ஒரு கவரில் போட்டுட்டு ஒரு வெறும் நண்டு வாங்கினா நல்லா இருக்காதுன்ட்டு மீனும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் வந்தீங்கன்னா வரப்பு வழியாக தான் வந்துட்டுருப்பார். உங்கள் காட்டு வழியாக தான் போகணும் வரணும். ஸோ கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி. அதனால் அப்பா அப்படி போயிட்டு வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்க. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேத்துல உண்ட பன்னிக்குட்டியாட்ட எந்திரிச்சு நடந்து அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருப்பீங்க. ஒரு மாதிரியான மார்னிங், ஏர்லி மார்னிங் தான். பட் நல்லா விடிஞ்சு விடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா குளிர்காட்டில் வந்து 7 மணிக்கு மேலே கூட விடியலை. ஸோ அந்த மாதிரி தான். இதில் நீங்கள் 2 பேர் வேறு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டுருக்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் அப்படியே நம்ஜுன்னு பார்த்து ஈர சிரிக்கிறீங்க. பல்லு மட்டும்தான் வெள்ளையாக தெரியுது. ஸோ அவருக்கும் உங்களை பார்த்து செம்ம சிரிப்பு. அவரும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் ஒரு மாதிரி ஈன்னு சிரிச்சுக்கிட்டே பல்ல மட்டும் காட்டிகிட்டு போயிட்டுருக்க. ஆப்போசிட்டில் அப்பா வந்துட்டு நண்டு ஒரு கையில் மீன் ஒரு கையில் பிடிச்சிட்டு வந்திருப்பாரா. ஸோ அது 2 வெயிட் பார்த்துக்கிட்டே 2 கையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு வந்திருப்பார். நீங்கள் 2 பேரும் உங்களை மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அது 3 பேரும் நீங்கள் இப்போ ஒட்டுக்கா போயிட்டுருப்பீங்க. அப்போ ஆப்போசிட்டில் தனியாக வந்துட்டுருப்பாரா. கிட்டத்தட்ட 2 பேர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் முட்டுற மாதிரி வந்ததுக்கப்புறம் என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. அவ்வளோதான், அவருக்கு செம பயம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவர் கையில் வச்சுருந்த மீன் கவர் நண்டு கவர் எல்லாத்தையும் தூக்கி அப்படி பொத்துனா அந்த பக்கம் 2 பக்கம் வீசி எரிஞ்சிட்டு ஐயோ அம்மான்ட்டு ஓட ஆரம்பிச்சிடுவார். நம்ஜுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்க. அப்போ நீங்கள் அப்படியே நம்ஜுன்னு பார்த்து மாமா அப்பா ஏன் இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உங்களை பார்த்து எனக்கு என்னடி தெரியும், நான் உங்கள்கிட்ட தானே இருக்கேன், ஏன் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்பா மாமான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டுருக்கிறீங்க. அவர் அந்த நேரத்தில் என்ன நினச்சாரோ தெரியல, பயந்துட்டு ஓடிட்டு இருக்க. பின்னாடியே ஒரு மாதிரி நில்லுங்கன்னு சத்தம் வேறு. திரும்பி பார்த்தா 2 பேரும் பேய் மாதிரி துரத்திட்டு இருப்பீங்க. அந்த மனசு துணியக்கான்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடிட்டு டக்குன்னு என்ன ஆகுதுன்னா அவரும் போயிட்டு கால் பரட்டி இப்படி பொத்துன்னு சேர்த்துக்கொண்டு விழுந்துருவார். அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் போய் தான் ஐயோ எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தூக்கி விடுமாமா அப்படின்னு கேட்பீங்களா. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களோட அப்பா இப்போ தான் அவருக்கு புரியுது அது 2 நீங்கள் தான்ட்டு. என்னடா கோலம் இது அப்படின்னு கேட்க,
எங்கள் கோலெல்லாம் இருக்கட்டும், உங்கள் கோலம் என்ன மாமா அப்படிங்கிறாரு அவர். அப்போ தான் அவர் நல்லா பார்க்குறாரு. பார்த்தா அவரும் சேரப்பி கிடக்க. ஸோ 3 பேர் நல்லா சேத்தோட வந்துட்டு எந்திரிச்சு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தா அவங்க 3 பேர்த்துக்கும் 3 பேர்த்த பார்த்து மாற்றி மாற்றி சிரிப்பு. அப்போ கேட்குறாரு, எப்படி இப்படி போய் விழுந்தீங்கன்னு. நீங்கள் எப்படி போய் விழுந்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் விழுந்தோம் அப்படின்னு சொல்ல, என்னத்த சொல்ல, காலங்காத்தால சகதி ஆயிடுச்சா, ஐயோயோ மீன் நல்லா வாங்கிட்டு வந்தேனே, தூக்கி எரிஞ்சிட்டு எங்கே எரிஞ்சிட்டேன்னு தெரியலையே அப்படிங்க. வாங்கப்பா அங்கே தான் கிடக்கும், போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வருவீங்க. ஸோ பின்னாடியே அப்பாவும் வர. அப்போது நம்ஜன் வந்துட்டு அதை ஒரு கவர் அங்கே கிடக்குது, இந்த பக்கம் ஒரு கவர் கிடக்குதுங்கிறாரு. அப்புறம் ஒரு பக்கம் நம்ஜன் போய் எடுக்க, இந்த பக்கம் நீங்கள் போய் எடுத்து பார்க்குறீங்க. சேத்துக்குள்ளே தான் விழுந்திருக்கோம். ஆனால் உள்ளே ஒரு கவர், அதாவது உள்ளே ஒரு கவர் போட்டு நல்லா முடிச்சு போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு முடிச்சு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால எதுவுமே உள்ளே எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ஆகலை, கவர் நல்லா கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சுன்னு சொல்ல, இதுவும் தான் மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி தான் 3 பேர் அதை எடுத்துகிட்டு வீட்டு பக்கம் பார்த்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ வீட்டில் வந்துட்டு அம்மா, இவன் என்னடி பண்ணுற, வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, எனக்கு ஏதாவது அரைச்சி கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. சத்தமே காணோம், எங்கடா பிள்ளைய காணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போய் பார்த்தா ஆளை காணோம். நம்ஜுனான்னு சொல்லிட்டு வந்து அவரை தென்ன அவரையும் காணோம். என்னடா அது, பிள்ளையும் காணோம் பையனையும் காணோம், காலங்கத்தால் நண்டு வாங்க அனுப்பின என் புருஷனையும் காணோம், எங்கே போயிட்டாங்க, எல்லாத்தையும் ஒட்டுக்கா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த சீலையெல்லாம் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்ட நின்று ஒருத்தரையுமே காணோம். என்ன இது, ஒருத்தரையும் காணோம், எங்கே போயிருப்பாங்க, இவராவது நண்டு வாங்க போனார், இந்நேரத்தில் கூட்டமும் இருக்காதே, ஒருவேளை நீ கூட்டமா, இதுங்க 2 எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் புரியாமல் அந்த பக்கம் திரும்பிக்க, அதாவது போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே திரும்புவாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சத்தம், என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா உங்களோட அப்பா தான் வேணும்னே அவங்கள பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பயமுறுத்திருப்பாரு. அம்மா செம்மையாக பயந்துட்டு பக்கத்தில் ஒரு கட்டை இருக்கும், எடுத்து தலைமையில நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சிடுவாங்க. அவ்வளோதான், அப்பா அங்கேயே பர்த்தனை வாங்கி விழுந்துடுறாரு. உடனே நீங்களும் நம்பிச்சணும், ஐயோ மாமான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வர, நீங்கள் அப்பான்ட்டு வருவீங்க, அவர் மாமான்ட்டு ஓடி வருவார். உங்கள் 2 பேர்த்த பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்சம் பயந்து போயிட்டு உங்கள் 2 பேர்த்து கட்டையிலே ஆளுக்கு ஒரு அடி கொடுக்க, நீங்கள் அப்படியே வந்து கட்டையை பிடிச்சிடுங்கம்மா, பைத்தியமா நீ எதுக்கு மேலே மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்க, இது அப்பாம்மா அப்படிங்க. என்னடா அது ஒயின் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்க, நானாமா சேத்துக்குள்ளே விழுந்துட்டுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அடக்கன்றாவியே, என்னடி இது நம்ஜரா, நீ என்ன இந்த காலத்தில் வந்து நிற்கிற அப்படிங்க. என்னத்த சொல்லத்த, சேத்துக்குள்ளே விழுந்துட்டு 3 பேருமே அப்படிங்கிறாரு. ஐயோ சாமி, சிரிச்சிட்டு போங்க, போய்ட்டு முதல்ல எல்லாம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப, அப்பா அப்படிங்கிறீங்க. அந்த ஆள் நான் எழுப்பிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து எழுப்ப, அவர் அப்படியே கண்ணை முழிச்சு உட்காந்து, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்களா, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, போர் நடந்துட்டு இருக்குது, சீக்கிரம் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதா அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன, இப்போ தான் அடித்து விழுந்தீங்க, உடனே எங்கே இருக்குன்னு கேட்டால், அம்மா இங்கே விழுந்தது அமெரிக்கா போயிடுவாங்களா என்ன அப்படின்னு அம்மா கோமா கேட்க, சரிடி ஏதோ ஒன்று பயமுறுத்தலான்னு வந்தேன், கடைசியில் எனக்கே சங்கு ஊதிட்டு இப்போ நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டு சேர்த்தெல்லாம் கழுவிட்டு, இப்போ 3 பேர் வீட்டுக்குள்ளே வேறு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கும். ஸோ அம்மா வந்து வேறு ட்ரெஸ் வெளியே கொடுத்துருப்பாங்க, பாத்ரூம் வெளியே இருக்கும். ஓகேவா? ஸோ கிராமத்து சைடெல்லாம் பாத்ரூம் தனியாக வெளியே தான் கட்டியிருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ பாத்ரூம் வெளியே தான் இருக்கும். எல்லாம் நீட்டாக இது பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டே வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ஆல்ரெடி பாதி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லோரும் போய்ட்டு மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணேன். இப்படி தான் 1 வீக் அங்கே போயிருந்துருக்கோம். நம்ஜுனுக்கும் அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது பிளேஸ் எல்லாமே. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. 1 வீக் கழிச்சதுக்கப்புறமா அத்தை நான் கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. ஏன்பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்க. இல்லை சார், இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிம்பாரு. கூட்டிகிட்டு வா, கண்டிப்பாக கூப்பிட்டு வா, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வரோம், எல்லோரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு போவார். எதுக்கு எல்லோரும் வராங்க அப்படின்ட்டு நீங்களும், மாமா எதுக்கு எல்லோரும் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் வரக்கூடாதா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தல, உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் தப்பா, என் வீட்டுக்கு வந்து நல்லா மொக்குன்னு மொக்கிட்டு வந்தல, அப்புறம் அது கடன் நல்லா தீக்கணும்ல, அதுக்கு தான் நாளைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ நீங்கள், நான் கூட ஏதோ பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வருவியோன்னு நினச்சேன் அப்படின்னு வாயில் முணுமுணுக்க, அவருக்கு காது கேட்டுருச்சு. என்ன அப்படின்னு திரும்பி கேட்பாரு. ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, நிப்பா மாமா, போயிட்டு வா, பாய், பச்சனை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுவீங்க. ஸோ அவர் போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே வண்டி ஓடிட்டு போயிட்டுருக்காரு. அவர் லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு தான் போவார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் வாசல் தெளிக்கிறதுக்காக நீங்கள் வந்து நின்னா காரில் குடும்பத்தோடு வந்து நிற்கிறாங்க.
சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அத்தை வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்திருக்காங்கன்னு கேட்க, ஆமாம் தூங்கிட்டு இருக்காரு போய் நீ எழுப்பி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ஜனும் உள்ளே போயிடுவாங்க. ஸோ அம்மா அப்பாலாம் வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, நீங்கள் போயிட்டு மாமா எந்திரிங்க வீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் அப்பா வெளுப்ப, அடா வயனுக்கண்ணு நீ ஊருக்கு வந்தப்போ என்னால் பார்க்க முடியலடா, என்னால் அங்கே வர முடியல, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன் மன்னிச்சுக்கோ, அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்க. பரவாயில்ல மாமா, அதனால் என்ன வேலை தானே முக்கியம், சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட அவங்களும் வருவாங்க. இப்படி தான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அண்ணா அவங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படின்னு கேட்க, என்னடா என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நாங்கள் நம்ஜனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா, அப்போ அதுக்கு தான் பத்திரிக்கை இது வைக்க கூப்பிட்டு வந்தாங்களா, இல்லையே நான் அங்கே தானே இருந்தேன், யாரும் அவரை வந்துட்டு பையனை பார்த்துட்டு போகிறேன் இல்லை பொண்ணு பார்க்க போகிறேன் அவங்க யாரும் போகலையே, எப்படி அதுக்குள்ளே எனக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட அப்பா வந்து பொண்ணு எந்த ஊரில்ப்பா பார்த்துருக்கீங்க, பார்த்தாச்சா இனிமே தானா அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி பார்த்தாச்சுண்ணா நம்ம ஊர் தான், இங்கே தான், அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அவ்வளோதான் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குது, நம்ஜன் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ கண்ணெல்லாம் கலங்கி போக அப்போது உங்களோட அம்மா வந்துட்டு, ஓ பொண்ணும் பார்த்தாச்சா, சரி சரி அப்போது இன்றைக்கி எல்லோரும் பொண்ணு வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு மேலே ஓடிடுறீங்க, இது வேறு பொண்ணா, நானும் இங்கே ஒரு பொண்ணு தானே, என்னை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் பொண்ணு மாதிரி தெரியலையா, நான் மாமாவுக்கு மேட்சாக தானே இருக்கிறேன், என்ன ஹைட்டு கொஞ்சம் நான் கம்மி, அதுக்குன்னு எதுக்கு முதல்ல நான் அங்கே போனேன், நான் பாட்டுக்கு சும்மா என் வீட்டில் இருந்தேன், ஏன்னா அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு ஆசையை வரைச்சி விட்டுட்டு இப்போ என்னடான்னு பார்த்தா இந்த ஊரில் பொண்ணு பார்த்துருக்காங்களா, அதுவும் இதே ஊரில் தான் நானும் இருக்கேன், என்ன யாருக்கும் கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் போயிட்டு அப்படியே தலகாணி போட்டு குத்திக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ நம்ஜன் அப்படியே மேலே வருவார், நீங்களும் அப்படியே பார்த்துட்டு அவர் பார்த்ததுமே அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்க, அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ கையில் என்ன பேகு அப்படின்னு நீங்கள் கேட்க, என்னோடய ட்ரெஸ் தான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அது எதுக்கு ஏர் ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, இல்லடி வேறு எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் டீ போட்டு கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இத்தனை நாள் அப்படி தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு, இத்தனை நாள் கூப்பிட்டது வேறு, இனிமேல் நான் அப்படி கூப்பிடாதீங்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கணும் அந்த பக்கம் திரும்பிப்பீங்க. அவருடைய சிரிச்சிட்டே வந்து கட்டில் மேலே பக்கத்தில் உட்கார, ஹலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டக்குன்னு எந்திரிக்கிறீங்க, ஏண்டி எந்திரிக்கிற அப்படிங்கிறாரு. ஒரு வயசு பிள்ளை இருக்கிற இடத்துல வந்து இப்படி தான் உட்காந்துருப்பீங்களா, எந்திரிங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன ஆகுனா வயசு பிள்ளை நான் தான் வயசு பையன் ஒன்று மாதிரி சொல்லிட்டு திடீர்னா அப்படின்பாரா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு தான் பேசுகிறீங்க, என்னது வார்த்தைக்கு மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு கூப்பிடுவேன், இன்றைக்கி என்ன அந்த வார்த்தை வாயில் வர மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. வராது, ஏன் வரணும், எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்க, என்னன்னா மாமா அப்படி தான் நீ கூப்பிடணும் அப்படிங்கிறாரு. துரைக்கு தான் அப்படி கூப்பிட்டா பிடிக்காதே, பட்டிக்காடுன்னு சொல்லுவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி முறைக்க, என்னடி உன் பிரச்சனை, திடீர்னு என்னடி ஆச்சு உனக்கு, காலையில் நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்பாரு. நான் இப்படி தான் காலையில் நல்லா இருப்பேன், மத்தியானம் அப்படி ஆகிடுவேன், அப்புறம் சாயந்தரம் நல்லா இருப்பேன், நைட்டு இப்படி ஆகிடுவேன் அப்படிங்க. நைட்டுக்கு இதே மாதிரியான என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. என்ன பண்ண உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், முதல்ல 5 வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. அப்போ அவரும் சரி போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது, ஆமாம் என்னவே படிக்காடு தான் திட்டுவீங்க, அப்புறையே இந்த ஊர்லேயே பொண்ணு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் இங்கே பொண்ணுங்களாம் கொஞ்சம் நல்ல பொண்ணுங்களாக இருப்பாங்களோன்னு தோணுச்சு அப்படிங்கிறாரு. எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்க, நீ நல்ல பொண்ணாக இருக்கல்ல, அதான் உன்னை மாதிரியா எல்லோரும் இருப்பாங்கன்னு தோணுச்சு அப்படிங்கிறாரு. நானே நல்ல பொண்ணாக இருக்கேன், எதுக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களே வந்து தேடணும், அவ்வளோ கொழுப்பு, நம்மளால பார்த்தா பொண்ணு மாதிரியே உங்களுக்கு தெரியல போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துருக்க. அப்போ கேட்குறீங்க மறுபடியும், பொண்ணு வீடு எங்கே இருக்குது, நீங்களாம் பார்த்தீங்களா இல்லை அத்தை மாமா பார்த்ததா, அவளை புரோக்கருக்கு இது வச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதான் பார்த்தேன், அப்புறம் அம்மா அப்பாவும் பார்த்தாங்க, நோ புரோக்கர் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாமல் எப்படி பார்த்தீங்க, என் கூட தானே ஒரு வாரம் இருந்தீங்க, அதாவது ஒரு வாரம் இருந்திருப்பார்ல, என் கூட தானே ஒரு வாரம் இருந்தீங்க, எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பார்த்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுடி அப்படிங்கிறாரு. நான் அங்கே தானே இருந்தேன், எப்படி எனக்கு தெரியாமல் அப்போ பார்த்துருப்பீங்க 1 மாதம்னா அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது இருக்கா, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்,
அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டே இருக்க. நீங்கள் சரி ஓகே சொல்லாதீங்க, யார் கேட்டா இப்போ உங்ககிட்ட, கிளம்புங்க முதல்ல ரூமை விட்டு வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் முதுகு பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்க. அவரும் வெளியே போயிட்டு ஒரு மாதிரி திரும்பத்துக்குள்ளே அப்படியே கதவு மூஞ்சுக்கு முன்னாடி சத்தம் சாத்திடுவீங்க. அவர் சொல்லான்னு வந்திருப்பார், ஆனால் அதுக்கு விடலை. ஸோ கீழே போயாச்சு. என்னடாப்பா சொன்னியா, அவள் வேறு மேலே மூஞ்சி தூக்கிட்டு போனாலே, என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே சொல்கிறது, அதான் மூஞ்சுக்கு நேராக கதவை சாத்திட்டாத்த அப்படின்னு சொல்லவும், என்ன அந்த பிள்ளைக்கு திமிரு, இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதும் நம்ஜன் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அத்தை நம்ம பேசுந்த அந்த பைத்தியம் தப்பாக புரிஞ்சுக்கிச்சுத்த, நான் ஏதோ வேறு பொண்ணு இங்கே பார்த்த மாதிரியும் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறாத்த அப்படிங்க. வேறு பொண்ணை பார்த்த மாதிரியா அப்படின்னு உங்களோட அம்மா கேட்க, ஆமாத்த நாங்கள் முழுசாக பேசுகிறத கேட்காம பாதியில் கேட்டு மேலே ஓடினால அவளாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டா, இந்த ஊரில் வேறு ஏதோ பொண்ணை பார்த்துருக்க மாதிரியும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரியும். பைத்தியம் சரியான கிராக்கு மண்டையாக இருக்குது, இதை கட்டிட்டு எப்படி தான் அழுவு போடணும் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் செம சிரிப்பு. அப்படின்னா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா சொல்ல, அதாம்மா எனக்கும் தெரியல, ஒரு நாள் கூட எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி காட்டிக்கிட்டதில்ல, மம்மன்ட்டு வருவாளே தவிர ஆசை எதுவும் பேசுனதில்ல. இன்றைக்கி என்னமோ அவ்வளோ கோபமாக அவ்வளோ பொறாமையாக பேசுகிறா, என்னாலே நம்ப முடியலைங்கிற அப்படிங்கிறாரு. அதான்டா பொண்ணுங்க சீக்கிரம் காட்டிக்க மாட்டாங்க வெளியே, உங்களை மாதிரியா எனக்கு அவளை கட்டி வேணும் வந்து திடீர்னு காலங்கத்தால் வியாசலில் நிற்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ தான் உங்களோடம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க நீ நானே ஒயினை வந்துட்டு கொஞ்சம் சரி அவங்க இருந்து பழகட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் இங்கே அனுப்பிவிட சொல்லி கேட்டேன் உங்ககிட்ட. அப்புறம் அவளும் வந்து இருந்தா, கேட்டேன் பிடிச்சிருக்கா, இந்த இடம்லாம் நல்லா இருக்கான்னு. பிடிச்சிருக்குண்ணா சரி நம்மளே போய் பேசலாம், ஒரு கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் வந்தவன் வாசல்லே வந்து நின்றுட்டு கிளம்புங்கண்ணா. எங்கடான்னு கேட்டா, போய் ஒயினை பொண்ணு கேட்கலாம் கல்யாணம் பண்ணி வைங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஃபன் பண்ணி சிரிச்சிட்ருப்பாங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மேலே வாசம் அப்படியே தூக்குது, என்னென்னா நிறைய நான்வெஜ் எல்லாம் இட்டு வந்திருப்பாங்க போல், அப்படியே மணக்குது. ரசம் பண்ணணுன்னா அவ்வளோ மணக்குது. ஐயோ என்னது இன்றைக்கின்னு பார்த்து இத்தனை மனம் ஒட்டுக்கா வருது, யாரும் என்ன சாப்பிட கூட கூப்பிடல, நம்மளாம் போகலாமா, அட நம்ம என்ன சண்டை போட்டா வந்தோம், நாமளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து கட்டிலேருந்து கீழே வச்சா ஒரு மாதிரி ஈகோ இடிக்குது. நம்மளை தான் யாரும் கூப்பிடவே இல்லையே, அவங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பெத்த பிள்ளை ஒருத்தங்க பட்னியாக கிடக்குறேன், இவங்க கூட சேர்ந்து சிரித்து கும்மாளம் போடுறியா, இருமா இரு உனக்கு இருக்குது, அவங்கெல்லாம் போட்டோம் உனக்கு சோத்தில் வசத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. அப்படியே நான் எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்க, உங்களை கூப்பிடவே இல்லை. வயிறு வேறு பசி ஒரு பக்கம், அப்படியே வயிற்றை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கட்டிலேயே படுத்துட்டு இருக்கிறீங்க. அழுகையும் வருது, ஏன்னா மாமாவுக்கு வேறு யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்ருப்பீங்களா. ஸோ அதை நினச்சி அழுகையும் வருது, பசி ஒரு பக்கம், அதுவும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனில் படுத்துட்டு இருக்க. இப்போது கதவு தட்டுற சத்தம், யார் அப்படின்னு கேட்பீங்க. நான் தான் அப்படிம்பாரு. வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும், வெளியே தாண்டி இருக்கேன் உள்ளே வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சார் உள்ளே வந்துட்டார். நீங்கள் அப்படியே மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சுக்க, அவர் கையில் பிளேட்டோடு வந்து உட்காந்துருப்பார். பாவம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பாடு ஸ்மெல் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் ஸ்மெல் வருது. ஐயோ என்னது ஏதோ சாப்பாடு ஸ்மெல் வருது, பார்க்கலாமா திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கையில் பிளேட் வச்சுருப்பாரு. எனக்கு கூட சாப்பாடு வேணாமே அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு அடி கொண்டு வந்தா, நான் தான் சாப்பிட்லான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு அதான் 2வது ரவுண்டு அப்படிங்கிறாரு. பாவி 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 மொத்தத்தையும் தின்னே காலி பண்ணிடுவான் போல், உனக்கு தான் வேறு பக்கம் பொண்ணு பார்த்துருக்காங்கல்ல, அங்கே போய் திங்க வேண்டியதானே, ஏன் எங்கள் வீட்டில் திங்குற அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அத்தை மாமா வீடு நான் சாப்பிட்றேன் உனக்கு என்னடி வலிக்குது அப்படின்பாரா. எனக்கு எல்லாமே தான் வலிக்குது, நீ கொடு, இது எங்கள் வீட்டு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறீங்க. அவரோடையும் உங்களை பார்த்துட்டே இருக்க. இந்த சின்ன வயசுலலாம் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் சாக்லேட்லாம் கொடுத்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சாக்லேட்ஸ் ஷேர் பண்ணியிருப்போம் கொடுத்துருப்போம். இந்த பர்த்டே டைமெல்லாம் வரும்போது சாக்லேட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா, என் பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு சாக்லேட் கொடுத்துடல, அது கொடு, அது எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது என் வீட்டு சோறு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் வந்துட்டு பார்க்குறாரு, நீங்கள் பிடுங்கிட்டீங்க, ஸோ பிடுங்கிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லவும், சரி பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது, இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் ஒரு மாதிரி கோவமாகவே உட்காந்துருக்க. சாப்பிடுவேன், என்ன பிரச்சனை உனக்கு, என்னன்னு சொன்னால் தானே தெரியும், ஏன் இப்படி இருக்கா,
அப்புறம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் வேறு ஆகணும், அதாவது என்கேஜ்மெண்ட் எல்லாம் வேறு வேலை நிறையா இருக்குது, நல்லா சாப்பிட்டு தெம்பாரு அப்படிங்கிறாரு. ஆஹா ஹாயடா, உன் கல்யாணத்துக்கு நான் வந்து வேலை செய்யணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? என் கல்யாணத்துக்கு நீ வந்து வேலையை செய்ய போறியா என்ன? நீ உங்கள் ஊரில் அப்படியே ஆடிட்டு தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. அப்போ அவரும், ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஒரு வேலை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா வேணா சொல்லு, உன்னை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, யார் சொன்னா எனக்கு கூட உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா சாப்பிடு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாரு. சாப்பிட்றேனே, இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசி வேறு தான். சாப்பாடு எடுத்து அப்படி வாயில் போட்டால் வேறு ஒருத்தங்க கூட கல்யாணத்துக்கு கோலத்தில் உட்காந்துருக்க மாதிரியெல்லாம் கனவு, அதாவது ஒரு மாதிரி இமேஜின் ஆகுது. அப்படியே கண்ணு கலங்கிட்டு அழுதுகிட்டே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கவும் அவர் அந்த சாப்பாடு பிளேட்டை கையிலேருந்து வாங்கிப்பார். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி பார்க்க, ஆக்காட்டு நானே ஊட்டி விட்றேன், எதுக்கு இப்படி வப்பு வப்புன்னு அள்ளி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அள்ளி உங்களுக்கு ஊட்டி விட, மாமா அப்படிங்கிறீங்க. அம்மாடி, இந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, சொல்லுமா அப்படிம்பாரு. நீ ஏன் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, ஏன்னா எனக்கு வயசாகுதுல்ல அப்படிங்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கணும் தான், உனக்கு என்ன பிடிக்கலையா? அவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் என்னல்ல, உனக்கு நல்லா தான், உன்னை கொஞ்சம் தொல்லை பண்ணுந்தான், ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டவும் செஞ்சல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன், அதனால் கோச்சிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்கப்பட்டிருந்தாலுமே, அதெல்லாம் இல்லை, முதல்ல சாப்பிடுந்தா அப்படிங்க. வேணா கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீயே வேறு ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி போகிறவங்க, இதெல்லாம் தப்பு, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவாங்க. அந்த பொண்ணே நீ தாண்டி ஆக்காட்டு அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்ல, நீங்கள் அந்த ஒரு மாதிரி ஷாக்காக இது பண்ண கேப்பில் சாப்பிட்றதுக்கு எப்படி வாயில் துணிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே வாயில் சாப்பிட்றதுட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம், முழுசாக பேசி முடிக்கிறதுக்குள்ளே அரைவரையாக கேட்டுட்டு மேலே வந்து என்கிட்ட சண்டை பிடிச்சா நானே பண்ணிட்டோம். நான் ஊருக்கு போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனேன்? அம்மா அப்பா வெளில கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன்ல, உன்னை பார்த்தானே சொன்னேன் அப்படிங்க. என்னை பார்த்தா சொன்னேன், ஆனால் நான் கேட்டேன்ல பொண்ணு பார்க்கவா வரேன்னு, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி போனேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், சர்ப்ரைஸாக பண்ணலான்னு நினச்சேன், என்ன தப்பா அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசே நார்மலாக இருக்குது, பொய் சொல்கிறியா என்ன அப்படின்னு கேட்பீங்க. பொய்யெல்லாம் இல்லை, சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டிவிடுவார். ஸோ இப்படி தான் கொஞ்சம் அப்படி டேஸ்லாம் போகுது. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த் கழிச்சு கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நம்ஜுன் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ உங்களை அப்படி கூப்பிட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போட்டு பார்த்திங்கன்னா அத்தை மாமாலாம் ஆர்த்தெல்லாம் எடுத்து அப்படி உள்ளெல்லாம் அனுப்பிவிட, ஸோ அந்த சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு வருவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நாளே ஆகுது போயிட்டு வரத்துக்கு, அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஸோ 2 மணி நேரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிருந்திருக்கும். ஸோ நம்ஜுன் அப்படியே வந்துட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுவார். என்னம்மா அப்படின்னு கேட்பீங்களா? தோட்டத்துக்கு போகலாம் வரியா அப்படிங்கிறாரு. இந்நேரத்துலையா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாடி வா அப்படிம்பாரா. சரி வர இருன்னு சொல்லிட்டு போயிட்டு செப்பல்லாம் போட்டுட்டு வர. அவர் அப்படியே வந்துட்டு எனக்கு வேறு ஒரு செப்பல் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட 24,000 போட்டு வாங்குற ஷூவெல்லாம் இருக்குல்ல, நீ ஏன் என்கிட்ட 150 ரூபா செப்பல் கேட்குறா அப்படின்னு கேட்க, எதுக்கு கொண்டு சேத்துல தள்ளி என் காசுக்கு நான் அடிக்கிறதுக்கா, ஒழுங்கா எனக்கு வேறு செப்பல் கொடு அப்படிங்கிறாரு. அப்பாவோட செப்பல் நார்மலாக காட்டுக்கு போட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வைக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாரு. அவருக்கு அதை போட்டு நடக்கவும் தெரியல, ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு சத்தம் வேறு வருது. என்னடி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு வராரு. அதை அப்படி தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஈவினிங் டைமாக இருக்குமா, நீங்கள் தோட்டத்தில் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் இருட்டிடுது. உள்ளே வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏய் இருடி, அங்கே போனால் இந்நேரம் கசன்னு யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசக்கூட முடியல அப்படிம்பாரு. என்ன பேசணும், அங்கேயே பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படி பேச விட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரா. நீங்கள் ஒரு மரம் இருக்கும், ஸோ அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு சாஞ்சிப்பீங்க. ஸோ நம்ஜுன்னும் லைட்டாக ஒரு 2-3 ஸ்டெப் உங்கள் முன்னாடி வந்து நிற்க, இப்போ எதுக்கு நீ கிட்ட வர, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லவும், ஏண்டி தள்ளி போகிறதுக்கு அவ்வளோ தூரம் வீட்டிலேருந்து தள்ளி ஒன்று கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. உன் பேச்சே சரியில்லை, முதல்ல கிளம்புவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவீங்க. ஸோ அப்படி கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு நடக்க போகும்போது அவர் டக்குனு கை பிடிச்சி இழுத்துருவார். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் மறுபடியும் சேர்த்துக்குள்ளேயே விழுந்துருவீங்க. அப்போ நீங்கள் ஐயோ மாமா கீழே விழுந்துட்டே உனக்கு அடிபட்டுச்சா முதுகலன்னு கேட்க, இல்லடி எனக்கு எதுவும் மெத்தையில் விழுந்த மாதிரி தான் இருக்குது, மெது இருக்குது, அப்படியே ஏதோ மண் அப்படி நல்லா கொலன்னு இருக்கும் போல், வலி இல்லை அப்படிங்கிறாரு. சரி எந்திரின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுப்ப, ஏய் இரு, விழுந்தது விழுந்தாச்சு,
அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கூப்பிடுறாரா. நீங்கள் ஆளை பார்த்தியா சேத்துக்குள்ளே விழுந்துட்டு கிஸ் வேறு கேட்குதா, நீ வா கிளம்பலாம், அம்மா அப்பாலாம் அங்கே வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அதுங்க கிடக்குதுங்க பைத்தியங்க. என்ன பார்த்தாலும் கல்யாணம் பண்ண பிள்ளைங்களை கூட தனியாக விடாமல் கூட வச்சு கும்பி அடிக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. டென்ஷன் ஆகுதுவேன். கொஞ்ச நேரம் இரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை கிஸ் பண்ண வர நீங்களும் வந்துட்டு வேணான்னு சொல்லியிருப்பீங்க, வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் மனசு வேணும் கேட்கும் போல். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே அவரை பிடிச்சி தள்ளி விட்டு எஞ்சி ஓடலான்னு பார்ப்பீங்க. அப்போ அவர் அகைன் உங்களை பிடிச்சி இழுத்துருவாரா. ஸோ மறுபடியும் போத்துல அவர் மேலே வந்து விழுக ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே வந்துட்டு மறுபடியும் ஒருத்தர் அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கோம். ஸோ அகைன் வந்துட்டு நம்பிட்டு உங்களை கிஸ் பண்ண வர நீங்களுடைய கண்ணை மூடிக்கா போதும் டியர், இதுக்கு மேலே கம்பெனி காட்டாது, கண்ணை முடிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். பயந்து பேர் 2 பேர் அப்படியே எழுந்திரிச்சு நிற்க சேத்துக்குள்ளேருந்து அப்பா அப்படியே எழுந்திரிச்சு நிற்பார். அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல மாமா அப்படின்னு அமிச்சுன்னு சொல்ல இப்போ தான் நான் தெரியுறேண்ணா. என்ன நடக்குதுங்க, இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, அதுவும் என்னை கட்டிலாவே யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். தலையை குனிஞ்சு நினைப்பீங்க. அப்போ அவரும் நம்ஜன்னு பார்த்து என்ன எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கும்மி அடிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா அது இல்லை அப்படி சொல்ல வரல அப்படின்பாரு. அப்படியே உங்களை பார்த்து என்ன நடக்குதுங்க ஓயன் அப்படிங்கிறாரு. அப்பா அதெல்லாம் விடுப்பா, அதை பேசாத, நீ என்னப்பா சேத்துக்குள்ளே என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற கமுந்து படுத்துட்டு அப்படின்னு கேட்க, நான் அப்போ தான் வந்து விழுந்த வலிக்கி விட்டு யாராவது வந்து தூக்கி விடுவாங்கன்னு பார்த்தா என் மேலே படுத்துட்டு நீங்கள் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ஸோ இப்படி தான் நீங்கள் 2 பேர் மறுபடியும் 3 பேர் சேர்ந்து சேத்தோடையே அப்படியே வீட்டுக்கு போக உங்களோட அத்தை அண்ட் மாமா அண்ட் உங்களோட அம்மா 3 பேரும் பார்க்குறாங்க. உங்களோட அத்தை மாமாவுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா அது இப்படி வந்து நிற்கிறாங்கன்னு. ஏன்னா 3 பேரும் சேத்துக்குள்ளே முழுங்கி எஞ்சி போயிருப்பீங்க பண்ணிக்கிட்டீங்களாட்ட. இந்த பக்கம் உங்களோட அம்மாவுக்கு தான் தெரியுமே, மறுபடியும் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க ஆமான்னு 3 பேர் தலையாட்டுவீங்களா. அப்போ அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ உங்களோட அத்தை மாமா முன்னாடி உங்கள் 3 பேரையும் திட்ட ஆரம்பிக்க உங்களோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈகோ இடிச்சிச்சு. உடனே வந்துட்டு நாங்கள் ஏன் விழுந்தோன்னு கேட்டியா நீ முதல்ல அப்படின்னு கேட்க, யா விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது நம்ஜுன்னு காட்டுக்குள்ளே வச்சு வயனுக்கு ஒரு வைர மோதிரம் போட்டு விட்டான். இந்த பிள்ளை தெரியாமல் கையை உதறி வைர மோதிரம் சேத்துக்குள்ளே விழுந்துருச்சு, அதை தேடிட்டு இருந்தோம் நாங்கள் 3 பேரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் மாமா அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படின்னு கண்ணடிப்பாரா. அப்போ உங்களை கேட்குறாங்க அப்படியான்னு சொல்லி கேட்டு ஆமாம் அது பெரிய வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்கிறாரு. நீங்களும் ஆமாப்பா பெருசாக இருந்துச்சு ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா உங்களோட அத்தை மாமான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் எங்கேன்னு கேட்குறாங்க. நீங்கள் 3 பேர் கூட்டி போய் ஒரு இடத்த காட்ட சேர்த்து காட்ட இதுக்குள்ளே விழுந்துச்சா அப்படின்னு கேட்க, இதுக்குள்ளே தான் விழுந்துச்சு கண்டிப்பாக தெரியும், ஆனால் காணத்தை என்ன கிடைக்க மாட்டேங்குது எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் டார்ச் அடிச்சுக்கிட்டு 3 பேர் அப்படி சேத்துக்குள்ளே பேரண்ட் எழுந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே டயர்டாக எழுந்திரிச்சு வந்து பார்த்தா எங்கங்க ஒன்றத்தையும் காணோம் அப்படிங்க. நீங்கள் 3 பேர் அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு புரியுது ஏதோ ட்ராப்பில் மாட்டிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் அப்படியே 3 பேர் துரத்திட்டு ஓடி வந்துட்டுருக்கு. நீங்களும் அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட நைட் டைம் தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்கதோட இந்த 1 ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி எண்டிங் டாடா பை பை சார்.